ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச். எப்பவுமே பைபிள்ல ரெண்டு விஷயம் நீங்க படிக்கலாம். ஒன்னு தேவனுடைய விருப்பம், இன்னொன்று தேவனுடைய வழிகள். காட்ஸ் வில் அண்ட் காட்ஸ் வே. காட்ஸ் வில் மட்டும் தெரிஞ்சா போதாது, காட்ஸ் வேயும் உங்களுக்கு தெரியணும். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஜீவனையும் பலனையும் அருளுகிற அவருடைய சமூகம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது. ஆகையால் ஒவ்வொரு நாளும் பலத்துக்கு மேல பலன், ஜீவனுக்கு மேல ஜீவன், பெருக்கத்துக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை அவர் கொண்டு செல்கிற தேவன். ஆமென். பிரைஸ் காட். வாக்குத்தத்தங்களை நமக்கு எப்படி உரிமையாக்குவது, சொந்தமாக்குவது என்பதை குறித்து நாம் படித்து வருகிறோம். இந்த வேத புத்தகம் சிலருக்கு ஏதோ சட்ட புத்தகம் மாதிரி இருக்கு, ரூல் புக் போல. டூஸ் ஆர் டோன்ட்ஸே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ரூல் புக் மாதிரி வச்சிருக்கிறாங்க. அந்த விதத்துல மட்டுமே பாக்குறாங்க. சில காரியங்களை நமக்கு அறிவுறுத்துகிறது, சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு கொடுக்கறதுங்கிறது உண்மைதான். ஆனா அந்த மாதிரியான காரியங்களை மட்டும் பேசுகிற ஒரு புத்தகம் அல்ல. சில வாக்கு தத்தங்களை, அதாவது நாம் எவ்விதமாக இருப்போம், நம் எதிர்காலம் எவ்விதம் இருக்கும், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய குடும்பம், நம்முடைய கைகளின் பிரயாசம், நம்முடைய வாழ்க்கை, இவை எல்லாவற்றை பற்றியெல்லாம் தேவனுடைய எண்ணங்கள் என்ன, நோக்கங்கள் என்ன, திட்டங்கள் என்ன என்பதை தேவன் வாக்குத்தத்தம் என்கிற வடிவிலே அதை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. வாக்குத்தத்தம்னா என்னமோ நினைச்சிக்க கூடாது. கர்த்தருடைய இருதயத்திலே, கர்த்தருடைய மனதிலே, கர்த்தருடைய எண்ணத்திலே உங்களை குறித்து அவருக்கு எப்பேற்பட்ட நோக்கங்களும் அபிப்பிராயங்களும் இருக்கிறதோ அதையெல்லாம் வார்த்தையின் வழியாக பேசி அதை வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அதுதான் வேதத்தில் இருக்கிற முக்கியமான காரியம். பாருங்க, வெறும் ரூல்ஸ் புக் மாதிரி படிச்சுட்டு போயிடக்கூடாது. இது வாக்குத்தத்தங்களின் புத்தகம் அப்படின்னு இதுக்கு என்ன பண்ணலாம், பேர் வைக்கலாம். சொல்றாங்க 6000 வாக்குத்தத்தங்களுக்கு மேல இந்த வேதாகமத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடிக்கடி சொல்ற மாதிரி நான் எண்ணி பார்க்கல, ஆனா கர்த்தர் நல்லவர்னு எனக்கு தெரியும். 60,000 இருக்குன்னு சொன்னாலும் நான் நம்புறேன். ஏன்னா தேவன் நல்லவரா இருக்கிறார். அதனால ஏராளமான வாக்குத்தத்தங்கள் இந்த புத்தகத்துல இருக்கிறது. கிறிஸ்தவங்கிறது இந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே நடக்குமா நடக்காதான்னு சுத்தி சுத்தி வர்றதில்ல, அல்லது வருஷத்துக்கு எதையாவது ஒண்ணு கிடைக்குமா அப்படின்னு ஒரு பாக்குறதல்ல. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை இன்னைக்கு எப்படி அது நமக்கு சொந்தமா இருக்கிறது, அதை எப்படி நாம இன்னைக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியுங்கிறதை அறிந்து அதை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அறிந்து அனுபவிக்க அவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். பாருங்க, அப்போ சில காரியங்களை அறியணும், அப்பதான் அனுபவிக்க முடியும். பாருங்க, அதான் கீ எப்பவுமே. 2 கொரிந்தியர் 1:20 பாருங்க. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. புது வருஷம் அன்னைக்கு ஏதாவது ஒண்ணு கிடைச்சா ஆள்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அட்டையெல்லாம் காமிக்க சொல்லுவாங்க. உனக்கு என்ன கிடைச்சிருக்கு காமி, கோடா கோடியா பெருகுவாயா, எனக்கு என்ன போட்டிருக்கு, ரெட்டிப்பான நன்மையை தருவேன். இப்படி ஆளுக்கு ஒரு அட்டைகளை என்ன பண்ணுவோம், பார்த்து சந்தோஷப்படுவோம். நல்லதுதான். வசனத்தை பார்த்து சந்தோஷப்படுறீங்களா, அது நல்ல விஷயம் தானே. ஆனா அது அப்படியே போயிடக்கூடாது. அது ஏதோ ஒரு சில வாக்குகள்ங்கிறதுல போயிடக்கூடாது. இங்க வேதவசனம் சொல்றதை நம்ம கவனிக்கணும். வேதவசனம் எப்படி போட்டிருக்கு பாருங்க. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், எல்லாம் சொல்லுங்க, வாக்குத்தத்தங்கள் எல்லாம். இது மொத்தமா அடிக்கிறத பத்தி பேசுது. இது ஏதோ ஒரு அட்டை எடுக்கிறத பத்தி பேசல. இது ஏதோ ஒண்ணு உங்களுக்கு சொந்தங்கிறத பத்தி பேசல. இந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். இந்த வசனம் என்ன சொல்ல வருது பாருங்க. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், எல்லாம் சொல்லுங்க, வாக்குத்தத்தங்கள் எல்லாம். இப்ப என்னெல்லாம் அதுல சேர்க்கணுமோ இங்க எடுத்துக்கலாம். நீங்க இங்க புத்தகத்துல நிறைய இருக்குது. எல்லாம் இதுக்குள்ள சுகத்தை பற்றி, செழிப்பை பற்றி, விடுதலையை பற்றி, நிம்மதியை பற்றி, நல்வாழ்வை பற்றி, இப்படி பல வாக்குத்தத்தங்கள் இங்க என்ன பண்ணிருக்குது இருக்குது. ஆனா இதுதான் ஒரு கீ பாருங்க. சிலருக்கு அதை படிக்கும்போது இதுல நம்ம உரிமை கோரலாமா, இது நமக்கு சொந்தமா, கர்த்தர் இதை நமக்கு தந்திருக்கிறாரா தரலையா, அப்படி ஒன்னும் கர்த்தர் நம்ம கிட்ட அந்த வாக்குத்தத்தத்தை தந்த மாதிரி ஒன்னும் சொல்லலையே, இப்படிலாம் நிறைய யோசிச்சுட்டு இருக்காங்க. பாருங்க பாருங்க, அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படி பர்டிகுலரா சில காரியங்களை சொல்லலாம், அதை ரேமா வேர்ட்ஸ்ன்னு சொல்றோம். ஆனா இங்க வேதவசனம் நமக்கு சொல்ற காரியம் என்ன, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், எல்லாம் சொல்லுங்க, எல்லாம். எல்லாம்னா அதுக்கு ஒரு பெரிய மொழிபெயர்ப்பு தேவையில்லை, எல்லாம் தான். அல்லேலூயா. எல்லாம்னா என்ன அர்த்தம், ரொம்ப சிம்பிள், ஆல்.
all the promise of God. தேவனுடைய எல்லா வாக்குத்தத்தங்களும் இன்றைக்கு ஒரு விசுவாசிக்கு எப்படி இருக்குதான்? சொந்தமா இருக்குதான். அது எந்த விதத்துல சொந்தமாகுதுங்கிறத தான் கொஞ்சம் ஒவ்வொரு வாரமா எடுத்து கொஞ்சம் பேச ஆரம்பிச்சோம். சில வாரங்கள் பார்த்தோம். இதுல சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான கீ, கிறிஸ்துவுக்குள். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள். இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு எப்படி பலிதமாகிறது என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷன் ரெண்டு நிலையில இருக்கிறதை குறித்து வேதவசனம் பேசுது. முதல்ல விழுந்து போன நிலையில் இருக்கிற மனிதனை பற்றி பேசும்போது அவன் யாருக்குள்ள இருக்கிறான்? ஆதாமுக்குள்ள இருக்கிறான். இப்போ ஒரு மனிதன் தேவனை விசுவாசிக்கும் போது, அவனை நம்பும் போது, இப்ப அவன் யாருக்குள்ள இருக்கிறதா வேதவசனம் சொல்லுது? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான். அப்ப பாருங்க, இப்ப வேதவசனம் என்ன சொல்லுது? இப்ப ஆதாமுக்குள்ள இல்ல, நீங்க யாருக்குள்ள இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க. இப்ப கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற உங்களுக்கு எல்லா வாக்குத்தத்தங்கள் பேரில அதை ஆக்சஸ் பண்ணக்கூடிய உரிமைகளை இருக்கிறதாக வேதவசனம் பேசுகிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற எனக்கு வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அதை நான் குறித்து நிறைய காரியங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் எந்த வாக்குத்தத்தங்களுக்கும் ஜனங்கள் ஆம் சொல்லவே முடியல. புதிய ஏற்பாட்டுக்கு நீங்கள் வரும்பொழுது பவுல் அப்போஸ்தலன் இதை பேசும்போது அந்த ஜனங்களுக்கு ரொம்ப நல்லா விளங்குது. ஏன்னா உபாகமம் 27 நீங்க வாசித்தீங்கன்னா அங்க வாக்குத்தத்தங்கள் சாபத்துக்கு தான் எல்லாரும் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஆம் சொன்னாங்களே தவிர ஆசீர்வாதத்துக்கு யாரும் என்ன பண்ணல? ஆம் சொல்லவே இல்லை. ஆசீர்வாதம் 28 பேசப்படுது, யாருமே அங்க ஆமேன்னு சொன்ன மாதிரியே தெரியல. ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து அண்டை வந்திருக்கிற நாம் கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலாலே தேவனுடைய நீதியாக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க எப்படி நீதியாக்கப்பட்டிருக்கீங்க? கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினால். சொல்லுங்க, அவருடைய கீழ்ப்படிதலால் நான் நீதியாக்கப்பட்டிருக்கிறேன். அதனாலதான் அந்த வாக்குத்தத்தத்தை பத்தி பேசும்போது நீதியை குறித்து நாம் பேச ஆரம்பித்தோம். ஏன் நீதியை பற்றி பேச ஆரம்பிக்கிறோம்? ஏன்னா நீதி தான் தைரியத்தை தருது. அது நமக்கு அப்படிங்கிற தைரியத்தை தான் கொடுக்குது. நீதி தான் நமக்கு தருகிறது. நீதிங்கிறது நம்முடைய கீழ்ப்படிதலால் நாம் தகுதி அடைகிறோம், நீதி அடைகிறோம்னு ரொம்ப நாளா சொன்னதுனால இந்த வாக்குத்தத்தங்கள்ங்கிறது ஆசையா பார்க்கிற ஒரு விஷயமா மட்டும் இருந்ததே தவிர யாரும் எடுத்து என்ன பண்ணவே இல்லை, அனுபவிக்கவே இல்லை. ஏன்னா சும்மா உனக்கு கிடைச்சிருமா அப்படின்ட்டாங்க. உடனே அதுக்கு என்னையா பண்ணணும்னு கேட்டா, இவங்க கொடுக்குற பட்டியலை பார்த்தீங்கன்னா அதுக்கு 10 கட்டிலே பரவாயில்ல, அதுவே கொஞ்சம் பரவாயில்ல போல, கொஞ்சம் ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஆனா சிலர் கொடுக்குற பட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. அதை ஏறி அந்த படியெல்லாம் ஏற முடியலன்னு அங்க வந்திருக்கிறாங்க. இவங்க சொல்ற படி ரொம்ப பெருசா இருக்கு. இது 20-30 படிக்கு மேல போய்கிட்டே இருக்குது. ஆளாளுக்கு பல படிகள் சொல்றாங்க, எந்த படியிலையும் ஏறவே முடியல. பாருங்க ஜனங்களை. அதனால பாருங்க இதெல்லாம் எடுக்கும் போது அவங்களுக்கு அவ்வளவு சுவாரஸ்யமா இல்லை. பைபிள் படிக்கிறதே ஏன் சுவாரஸ்யமா இல்லை தெரியுமா? அது எதுவும் நமக்கு கிடையாது. எப்பமாவது நீங்க பாருங்க, உங்க சொத்து பத்திரம் படிக்கும் போது உங்களுக்கு பெரிய சுவாரஸ்யம் இருக்கும். உங்களுக்கு உரிமையான சில விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்? அதுல உங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. ஆனா பைபிள் படிக்கும் போது ஏன் அப்படி இல்லைன்னா, இதெல்லாம் நமக்கு எங்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உருவானதுனாலதான் அப்படி ஜனங்களால நினைக்க முடியல. பாருங்க, அதுக்கு தடையா இருந்தது என்னன்னா, நம்முடைய கீழ்ப்படிதலாலதான் எல்லாமே நடக்குதுன்னு ரொம்ப நாளா சொல்லியிருக்கிறாங்க. அதை தான் ரோமர் 5 நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லாரும் என்ன ஆனாங்க? அநேகர் பாவிகள். ஆதாமனுடைய கீழ்ப்படியாமை தான் உன்னை பாவியாக்கிட்டா, அதை நான் நம்புறேங்க அப்படிங்காங்க. சரி, அப்ப அடுத்ததையும் நீங்க நம்பிதான் ஆகணும். ஏன்னா இப்ப இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலால் நாம் எல்லாரும் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒன் மேன்ஸ் டிஸ்ஒபீடியன்ஸ், ஒன் மேன்ஸ் ஒபீடியன்ஸ். பைபிள் இந்த 2 பேரை வச்சுதான் எல்லாரையும் வரையறை செய்யுது. ஆதாமுக்குள்ள நாம் எல்லாரும் தகுதியற்றவர்களாக மாறினோம். இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாரும் தகுதியுடையவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதனாலதான் வாக்குத்தத்தங்கள் எங்கு பலிதமாகிறது? கிறிஸ்துவுக்குள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கீழ்ப்படிதல், அவருடைய நீதி, அவரே நீதியாக நான் என்ன ஆரம்பிக்கும் பொழுது வாக்குத்தத்தங்களை பார்க்கும்போது ஒரு தைரியம், ஒரு பெரிய அது மேல அது எனக்குத்தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருகிறது. எந்த தயக்கமும் இல்லாமல், எல்லா தயக்கமும் நம்மளை விட்டு முற்றிலுமா நீங்கி போகிறது. ஒரு பெரிய தைரியம் பிறக்குது. ஏன்னா வேதவசனம் சொல்லுது, நீதி வந்தாலே தைரியம் வந்துருதான். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய்னு வேதவசனம் சொல்லுது. பாருங்க, திகிலுக்கு தூரமாவாய் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதனால் வருகிற நீதியை இப்பொழுது நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். இப்ப அதன் அடிப்படையில இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றின் பேரிலையும் உரிமை கோருகிற, அனுபவிக்கிற ஸ்லாக்கியங்கள் உங்களுக்கும் எனக்கும் உண்டாயிருக்கிறது.
அல்லேலூயா. இது ரொம்ப சிம்பிள் பாருங்க, ரொம்ப ஒன்றும் கடினமான காரியங்கள் அல்ல. இதுல பல காரியங்கள் நாம படிச்சோம். இயேசுவின் கீழ்ப்படிதல், நீதி, இதெல்லாம் நாம பார்த்தோம். இந்த வாரத்துல ஒரு விஷயத்தை நான் பத்தி பேசுறேன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அது என்னன்னு சொன்னா, அந்த வாக்குத்தத்தங்களை எப்படி விசுவாசத்துல, பொறுமையில இதெல்லாம் அனுபவிச்சாங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 4 வாரமும் ஒவ்வொரு காரியமா என்ன பண்ணோம் பார்த்தோம். ஸோ இந்த வாரத்துல நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, இந்த வாக்குத்தத்தங்களை எப்படி ஜெபத்தின் மூலம் நாம அந்த ஜெபம்ங்கிற ஒரு விஷயத்தின் மூலம் அது எப்படி அது ஒரு ஆக்சஸ் பண்ற மாதிரி, ஒரு செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வர ஒரு காரியம் மாதிரி எப்படி சொந்தமாக்குறது அப்படிங்கறத பற்றி இன்றைக்கு பேசுவதை பற்றி நாம சொன்னோம். பாருங்க, இந்த வேதத்துல பல விதமான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அதை நாம் ஜெபத்தின் மூலம் எப்படி சொந்தமாக்குகிறோம் அப்படிங்கறதா இங்க முக்கியமான காரியம். தேவன் வாக்கு பண்ணியிருக்கலாம், ஏராளமான வாக்குத்தத்தங்களை தந்திருக்கலாம். அப்படி தந்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தன்னாலேயே எல்லாருடைய தலையில விழுந்துருதா இருக்கும் என்றால், நீங்களும் வர வேண்டியதில்லை, நானும் வர வேண்டியதில்லை, இல்லைங்களா? ஏன்னா அது தன்னாலே என்ன ஆயிடும், நடந்துடும். நீங்க கேட்க வேண்டியதில்லை, நானும் மைக்க பிடிச்சி இதை வாக்குத்தத்தங்களை சுதந்தரிப்பது எப்படி அப்படின்னு ஒரு டாபிக்கே என்ன பண்ண வேண்டியதில்லை, கொண்டு வர வேண்டியதில்லை. அது நடக்கும்போது நடந்துருங்க அப்படின்ட்டு போயிடலாம். ஆனா மக்களுடைய வாழ்க்கையையும் காரியங்களையும் கவனிச்சு பார்த்தா, இந்த வாக்குத்தத்தங்கிறது தன்னால நடக்கிறது இல்ல. அதுக்கு சில காரியங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஏன்னா பழைய ஏற்பாட்டிலேயே பாருங்க, ஏராளமான வாக்குத்தத்தங்கள் இருந்தும் அதை அவர்கள் அனுபவியாமல் போனார்கள் அப்படிங்கிறத படிக்கிறோம். நியாயாதிபதிகள் இருந்து ஒரு வசனம் உங்களுக்கு காமிக்கிறேன். நியாயாதிபதிகள் 2:10 பாருங்க. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடனே சேர்க்கப்பட்ட பின்பு, அதாவது ஒரு ஜெனரேஷன் முடிஞ்சு இன்னொரு ஜெனரேஷன் என்ன ஆகுது, ரைஸ் ஆகுது. ஒரு புதிய சந்ததி ஒன்று எழும்புகிறது. அது எப்படிப்பட்ட சந்ததியா இருக்குது? கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அதாவது கர்த்தர் என்ன செய்ய முடியும், கர்த்தர் எப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை பண்ணியிருக்கிறாரு, கர்த்தர் என்ன மாதிரி காரியங்களை செய்கிறவருங்கிறத அறியாத ஒரு சந்ததி என்ன பண்ணிச்சான், எழும்பிச்சான். நீங்க இந்த நியாயாதிபதிகள் புத்தகம் ஃபுல்லா பாருங்க, அவங்க அடிமைகளாவே கிடப்பாங்க. அந்த அன்னைக்கு ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் ஆண்டவர் ஒரு ஆளை என்ன பண்ணுவார், எழுப்புவாரு. அந்த ஆளு கொஞ்ச நாள் நின்று ஒரு 20 வருஷம் இருப்பாரு, சிலர் 10 வருஷம் இருப்பாரு, சிலர் 40 வருஷம் இருப்பாங்க. இப்படி நின்று அவங்கள என்ன பண்ணுவாங்க, வழி நடத்துவாங்க. இப்படியே போயிட்டே இருக்கும். ஆனா இவங்களுடைய அடிமைத்தனம், இவங்க சில காரியங்களை அனுபவிக்காம போனதுக்கான காரணம் சொல்லியிருக்குது. என்ன சொல்லியிருக்கு பாருங்க, கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அப்ப கர்த்தர் எப்படிப்பட்ட கிரியைகளை செய்யக்கூடியவர், அவர் எந்த மாதிரி வாக்குத்தத்தத்தை பண்ணியிருக்கிறார், இதெல்லாம் அறியாததுனாலேயே அவங்க யாருமே என்ன பண்ணவே இல்லை, அனுபவிக்கவே இல்லை. சோ நம்ம எப்பவும் சொல்ற ஒரு கீ, அறியாவிட்டா அனுபவிக்க முடியாது, அறிந்தால்தான் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. பைபிள் ஃபுல்லா அந்த கீ இருக்குது. அதனாலதான் சக்சஸ் பத்தி பேசும்போது இப்படி பேசணும். தி லா ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், தி லா ஆஃப் ஹியரிங் பத்தி பேசணும். நீங்கள் அறிந்து கொள்வதற்கும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் என்ன இருக்குது, சம்பந்தம் இருக்குங்கிறத பற்றி நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம், பேச ஆரம்பிச்சோம். இயேசு அதுதான் சொன்னார், சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், நீங்கள் அறிந்து கொள்ளுகிற சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். வாக்குத்தத்தம் தடார்னு மடியில விழுந்துறது இல்ல, தன்னால அது பலிதமாகிறது இல்ல. அதை எப்படி ஆக்சஸ் பண்றதுங்கிறதை குறித்து வேதம் என்ன பண்ணுகிறது, சொல்லுகிறது. எப்பவுமே பைபிள்ல 2 விஷயம் நீங்க படிக்கலாம். ஒன்னு தேவனுடைய விருப்பம், இன்னொன்று தேவனுடைய வழிகள். காட்ஸ் வில் அண்ட் காட்ஸ் வே. காட்ஸ் வில் மட்டும் தெரிஞ்சா போதாது, காட்ஸ் வேயும் உங்களுக்கு தெரியணும். சிலர் காட்ஸ் வில்லே பெரிய குழப்பம் இருக்கு. நம்ம அதை ரொம்ப நாளா பேசியிருக்கிறோம். வாட் இஸ் காட்ஸ் வில் கேட்டா எல்லாருமே சொல்லிடுவோம், என் சுகம், என் செழிப்பு, நான் நல்லா இருக்கிறது, இதெல்லாமே என்னதுதான் காட்ஸ் வில். என் சுகத்தை விரும்புகிற கர்த்தர் அப்படின்னு சொல்லிடுவோம் எல்லாருமே. இப்போ காட்ஸ் வே பற்றி வேதவசனம் சொல்லுது. வே தெரியாம நீங்க வில்ல எடுத்து என்ன பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. பாருங்க, அதுக்காண்டி தான் பிரசங்கம் பண்றோம். அதனாலதான் நீங்க இதை கேட்கறீங்க. இது திருப்பி திருப்பி கேட்கறது கூட அவசியமா இருக்குது. அப்போ வாக்குத்தத்தங்கள் அவர் செய்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையில பலிதமாகிறதுனா, சில காரியங்களை நாம அறிஞ்சிக்க வேண்டியது இருக்குது, சில சத்தியங்களை நாம புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அதன் அடிப்படையில தான் அது நடக்க ஆரம்பிக்கிறது. யோசேப்பின் காலத்துல 70 பேரா போன அந்த யாக்கோபின் வம்சத்தாரை அவர் என்ன பண்ணாரு, பெருக வைத்தார். அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்தாங்க. ஆனா கூட அங்கேயும் இதே ஒரு ப்ராப்ளம் தான் சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்னா, யோசேப்பை அறியாத ஒரு ராஜன் வந்தான் அப்படின்னு போட்டிருக்கும். அது கூட பிரச்சனை கிடையாது. தேவனை அறியாத, அவருடைய வாக்குத்தத்தத்தை அறியாத ஒரு சந்ததியும் அங்க இருந்துச்சு. யோசேப்பை தெரியாத ராஜா வந்தது பிரச்சனை இல்ல,
தேவனையும் அவர் வாக்குத்தத்தத்தையும் அறியாத ஒரு சந்ததி இருந்ததுதான் பிரச்சனை. எந்த எகிப்துல அடிமையா போய் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்களோ, திருப்பி யோசேப்பின் காலத்துல கோசேன்கிற ஒரு, அதான் ரொம்ப பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்றாங்க, அதுல வச்சு பராமரிக்கப்பட்டு நல்ல வாழ்வை அனுபவித்தார்களோ, அதெல்லாம் போய் இப்ப மீண்டும் அந்த எகிப்துக்கு இவங்க என்ன மாட்டாங்க, அடிமையா போயிட்டாங்க. ஏன்னா கர்த்தர் என்ன பேசி இருக்கிறார், அவருடைய வாக்குத்தத்தங்கள் என்ன, இது எதையுமே அறியாததுனால அடிமைத்தனம் என்ன பண்ணுகிறது, வருகிறது. அப்ப பாருங்க, இது இப்ப நாம வாக்குத்தத்தம் இருக்கிறதுனாலே அது நடந்துறது இல்ல. அதை குறித்த அறிவு, அதற்கு நாம பண்ற ரெஸ்பான்ஸ், இதெல்லாம் முக்கியம். அதன் அடிப்படையில தான் அது நம்முடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம அதை பார்க்க போறோம். அது என்ன அப்படின்ட்டு அதுல நிறைய காரியங்கள் பார்த்திருக்கிறோம். ஒண்ணு, இன்னைக்கு நாம பேசுவது எப்படி இந்த வாக்குத்தத்தங்கள் ஜெபத்தின் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில சொந்தமாகிறது அப்படின்ட்டு. ஜெபத்தை பத்தி நாம நிறைய பேசுறோம். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க ஜெபமே அதெல்லாம் முக்கியமே இல்லைன்னு சொல்ற ஆட்கள்லாம் நினைக்கிறாங்க. இல்லைங்க, ஜெபம் முக்கியம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? லூக்கா 18:1 பாருங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் men always to pray. அதாவது தமிழ்ல இந்த மனிதன்கிற வார்த்தை வரல இல்லையா, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும், மனிதன்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். எப்படி போட்டிருக்குன்னா, மென், மனிதன் எப்பொழுதும் என்ன பண்ண வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு உவமைகளை சொன்னார். இந்த பிரேயரை பற்றி ரொம்ப தப்பான அபிப்பிராயங்கள் நிறைய இருக்குது பாருங்க. இந்த ஜெபத்தை பத்தியும் நிறைய தப்பான அபிப்பிராயங்கள் இருக்கிறது. என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜெபத்தை பத்தி நான் போய் கடவுளே இது எனக்கு செய்யும் அப்படின்னு போய் மன்றாடி கெஞ்சி கூத்தாடுறதுனாலதான், குட்டிக்காரனை போடுறதுனாலதான் அவர் எதையோ எனக்கு செய்யறாரு. அதை செஞ்சு பார்த்து நடக்கலன்னா உன் குட்டிக்காரனம் பத்தாது, இன்னும் நல்லா போடு அப்படின்ட்டாங்க. உபவாசத்தை இன்னும் கூட்டு, உன் கண்ணீர் இன்னும் பத்தாது, அவர் ஒரு பாத்திரம் வச்சிருக்காரு இன்னும் நிரம்பலாது, அதனால இன்னும் உட 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 அந்த கண்ணீர் அவர் என்ன பண்ணிட்டே இருக்காரு, புடிச்சுக்கிட்டே இருக்காரு. அது எப்போ நிரம்புதோ அப்பதான் உனக்கு லோனை சாங்ஷன் பண்ணுவாரு. எப்படியோ சொல்லி விட்டாங்க. இப்படி சொன்னதுனால இப்ப பிரேயருங்கிறது அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய காரியமா, எல்லாரும் செயல்படுத்தி பெற்றுக்கொள்ற ஒரு காரியம் மாதிரி இல்ல பாருங்க. ஆனா ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, ஜெபத்தை பற்றி மட்டும் சொல்ற இந்த போதனை கொஞ்சம் கேட்டு பாருங்க, இதை கொஞ்சம் கவனிங்க. இது எப்படிப்பட்டதுன்னா, நீங்க கேட்டதுனால அவர் கொடுக்கறது இல்ல, அவர் ஏற்கனவே உங்களுக்கு வச்சிருக்கிறாரு, ஆகையால் கேள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. பிரேயர் எப்படி இருக்குதுன்னா, நீங்க போய் கேட்க ஆரம்பிக்கிறீங்க பாருங்க, அப்போ அவர் உங்களுக்கு தர்ற ஒரு காரியம் அல்ல, ஏற்கனவே ஒன்றை வைத்து விட்டு அவர் இப்ப என்ன சொல்றாரு, கேளுங்கள் அப்போது உங்களுக்கு. ஹல்லேலூயா. வச்சுக்கிட்டு தான் சொல்ல முடியும். அப்ப ஜெபங்கிறது எப்படி இருக்குன்னா, நீங்க கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் உங்களுக்கு ஏதோ ஒன்ன செய்ய ஆரம்பிக்கிற ஒரு காரியம் அல்ல, ஏற்கனவே செய்து வைத்திருக்கிறார், ஏராளமாய் வைத்து வைத்திருக்கிறார். இப்ப ஜெபத்தின் மூலம் ஒரு மனிதன் ஆண்டவரிடத்துல வரும் பொழுது அவன் என்ன பண்றான்னா, கர்த்தரோடு உறவு கொள்ளுகிறான், சந்தோஷப்படுகிறான். இப்ப என்ன நடக்குதுன்னா, அவர் வைத்திருக்கிறதை இவன் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியமாக ஜெபம் இருக்கிறது. அப்ப கேட்பதினால் கொடுக்கப்படுறது இல்ல, கொடுத்து வச்சிருக்கிறதுனாலதான் கேட்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இருக்கிறதுனால கேட்கிறோம். வச்சிட்டு தான் கேட்க சொல்றார், கேளுங்கள் அப்படின்னு சொன்னாரு. யோசித்து பாருங்க, இந்த கேளுங்கள்னு சொன்னது அவர் தான் நமக்கு கத்து கொடுக்கிறார். நாமெல்லாம் எப்படி இந்த ஜெபம்னு ஒண்ணு பண்ணி எப்படியாவது கடவுள்கிட்ட வாங்குவோம் அப்படிங்கிறது கிடையாது. பிரேயர் இஸ் நாட் மேன் இன்வென்ஷன். அது மனுஷன் ஏதோ கண்டுபிடிச்ச ஒரு காரியம் கிடையாது பாருங்க, அது தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஒரு மனிதன் அவர் வைத்திருக்கிற எல்லா நன்மையும் அவன் ஆக்சஸ் பண்ணி அதை அவன் செயல்படுத்தி எடுத்துக்கொள்ளுகிற ஒரு வழிமுறையாகத்தான் ஜெபம் இருக்குதே தவிர, இது புரிஞ்சிச்சுன்னா ஜெபம் சுலபமா இருக்கும். சில என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படி இப்படி நினைக்கிறது இல்ல. வைத்ததுனால் நாம் கேட்கிற காரியம் தான் ஜெபம் அப்படின்னு நினைக்கிறது இல்ல. இனிமேதான் அவருக்கு சம்மதம் வந்துச்சான்னு தெரியலையே, அவருக்கு மனசு வந்துட்டான்னு தெரியலையே, மனம் இறங்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏசையா இறங்கும், மனம் இறங்கும்னா என்ன அர்த்தம்? இனிமேதான் அவர் இறங்கி, அவர் இனிமேதான் ஏதாவது யோசிச்சு, இனிமேதான் ஏதாவது செய்யறத பத்தியே திங்க் பண்ணணும்னு யோசிக்கிறோம். அப்படி கிடையாது பாருங்க. அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு, ஏற்படுத்தி வச்சு இப்ப சொல்றாரு கேள் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ வைத்திருக்கிறார் என்கிற அறிவில இப்போ அந்த வைத்திருக்கிறதையெல்லாம் எடுத்துக்கிற ஒரு காரியம் தான் ஜெபம். அதனாலதான் இயேசு சொல்றாரு, மனிதன் ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஜெபம்ங்கிறது என்னன்னு இப்ப நான் சொல்ல உங்க கவனிச்சுங்க. நீ ஏதோ அது ஆப்ஷனல் கிடையாது, செஞ்சா செய்யுங்க செய்யாட்டா போங்க அப்படிப்பட்ட ஒரு காரியம் கிடையாது. இட்ஸ் நாட் ஆப்ஷனல். ஜெபம்னு ஒண்ணு இல்லாம தேவன் வைத்திருக்கிற இந்த விஷயத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கவே முடியாது.
அந்த அளவுக்கு தெளிவு, அந்த அளவுக்கு அது முக்கியம். பாருங்க, சில வசனங்களை எடுத்து உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரம். இந்த 36 ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி. புதிய உடன்படிக்கையின் பல சத்தியங்கள் இந்த 36ல வருது. 36ஆம் அதிகாரம் 37வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல அவர்களில் மனிதரை, இது தமிழ்ல ரிவர்ஸ்ல வருது. இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா, மந்தை பெருகிறது போல நான் அவர்களை பெருக பண்ணுவேன். இது முதல்ல சொல்றார். மந்தை பெருகிறது போல நான் அவங்களை என்ன பண்ணுவேன்? பெருக பண்ணுவேன். சில நேரத்தில் இப்படி போட்டதுனாலே என்னமோ தெரியல, நம்ம கேட்ட பிறகுதான் ஏதோ செய்ய போறாருன்னு நினைச்சிட்டாங்க. சில மொழிபெயர்ப்புகள் வார்த்தைகள் தான் அப்படியே இருக்கு. கேளுங்கள்ங்கிறது கெஞ்சுங்கள் கூப்பிடுங்கள்ங்கிற மாதிரியே போட்டு விட்டாங்க தமிழ் பைபிள் எல்லாம் நிறைய. நல்லா கவனிங்க, என்ன போட்டிருக்குது? கர்த்தர் ஒரு வாக்கு பண்றார். வாக்குத்தத்தங்கள் எப்படி ஜெபத்துல நமக்கு பலிதமாகிறதுங்கிறத பத்தி பேசிட்டு இருக்கிறோம். என்ன வாக்குத்தத்தம்? மந்தை பெருகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். உன்னை நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு வாக்கு பண்றார் கர்த்தர். இந்த உன்னை பெருகவே பெருக செய்வேன் அப்படிங்கிற இந்த வாக்கு அவர் பண்ணிட்டார். இந்த வாக்குத்தத்தம் மட்டும் இல்ல, இன்னும் பல வாக்குகள் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? செய்திருக்கிறார். இப்போ இந்த வசனத்தை வச்சு நீங்க பாருங்க, அந்த வாக்குத்தத்தங்கள் எப்படி ஆக்சஸ் ஆகுது அப்படிங்கறது அந்த வசனம் சொல்லுது பாருங்க. அவர் பண்ணிட்டாரு. ஆனா பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாரு? 37ல, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்போ உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணி விட்டு இப்ப அவர் கேக்குறாரு, இப்போ அப்படி நான் செய்யும்படி நீ என்கிட்ட என்ன பண்ணு? கேளு அப்படிங்கிறாரு. எதுக்குங்க இப்படி கேட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு? செய்வேன்னு சொல்லி செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? பாருங்க, சிலருக்கு அதான் ஒரு கேள்வி. பெருக பண்ணுவேன்னாரு, பெருக பண்ணுவேன்னு சொன்னவர் பெருக வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ என்கிட்ட கேட்கணும் அப்படின்லாம் ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னா, இப்ப நல்லா கவனிங்க, இதுதான் புரிஞ்சுக்கணும். கர்த்தர் பாருங்க ஒரு நல்ல தகப்பன். இந்த நல்ல தகப்பனோடு கூட உறவு கொண்டு வாழ்வதற்காக மனிதனை அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? உண்டாக்கி இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் என்னை உண்டாக்கினது அவரோடு கூட உறவு கொண்டு வாழ்வதற்கு. இந்த ஜெபம்ங்கிறதே எப்படிப்பட்ட ஒரு மேட்டரா இருக்குதுன்னா, இட்ஸ் a ரிலேஷன்ஷிப் திங்ஸ். இது ஒரு உறவுக்கான ஒரு காரியமா இருக்கு. அப்போ ஒரு மனிதன் இந்த உறவை மனதில் கொண்டவனாக அவன் அவரிடத்துல வரணும். அப்பா, இப்ப பாருங்களேன், உங்க பிள்ளைங்களுக்கு சில நேரம் சொல்றீங்க, சாயங்காலம் அப்பா போயிட்டு இதெல்லாம் உனக்கு வாங்கி தரேன், ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், ஒரு சாக்லேட் வாங்கி தரேன், ஏதோ ஒன்று சொல்றீங்க உங்க பிள்ளைங்களுக்கு. ஆனா இப்ப நீங்க சாயங்காலம் என்ன எதிர்பார்ப்பீங்க தெரியுமா? அவன் உங்ககிட்ட அதை பத்தி சொல்றானா, அதை பத்தி கேட்கறானா? அப்ப அவன் அது ரொம்ப கரெக்டா இருக்கு, பிள்ளைங்க சொன்னீங்களே போமா கடைக்கு, அப்படி ரெடியா இருப்பாங்க. இப்படி நீங்க சொன்னதை குறித்து அவ அதை திருப்பி உங்களுக்கு சொல்றது குறித்து உங்களுக்கு எப்படி இருக்குது? எப்படி அதை ஃபீல் பண்றீங்க? அது அந்த மாதிரி அனுபவங்கள் வழியா போகும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம சொன்னதை பாருங்க, பொடி பைய மறக்காம கரெக்டா ஞாபகம் வச்சு அதை கேட்கறானே அப்படின்னு நீங்க உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்க. ஜபங்கிறது அப்படி நீங்க ஏதோ தரக்கூடாதுன்னு நினைக்கிறவற்ற புடுங்கி எடுக்கிற ஒரு காரியம் கிடையாது. அவர் எல்லாத்தையும் குவிச்சு வச்சுக்கிட்டு அவர் சொல்றாரு, எப்பா கொஞ்சம் கேளேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? என் கூட கொஞ்சம் பேச அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. என் கூட கொஞ்சம் நீ பேசக்கூடாதா? நீங்க ஏதோ ஜபம் பண்றதுனாலதான் அவர் தராருன்னு நினைச்சுக்காதீங்க. அவர் எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சிட்டு இப்ப ஜெபத்தின் வாயிலாக, அந்த உறவின் வாயிலாக இப்ப இதெல்லாம் உங்க மேல கொட்டணும்னு அவருக்கு கொல்ல ஆசை. ஹல்லேலூயா. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ஸோட தான் ஜெபத்துக்கு போகணும். பாருங்க, நிறைய பேருக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, ஆனா ஊருக்கு ஜெபம் பண்றாங்க. அங்க ஜெபம் நடக்குது, பெருசா நடக்குது. ஆண்டவரே மக்களை பாத்தீங்களா ஆண்டவரே? ஆமா, அவருக்கு ஒரு விவரமே தெரியாது. நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து வாசிக்காங்க அப்படியே. பாவம், அவர் படிச்சதே கிடையாது. எல்லா தகவலையும் அவருக்கு சொல்றாங்க, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும், அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி எல்லாமோ போட்டு பண்றாங்க. பாருங்க, இந்த ஜெபத்தை பற்றி ரொம்ப தவறான புரிந்து கொள்ளுதல் இருக்கு கிறிஸ்தவத்துல. ஆனா அதைத்தான் ரொம்ப அளவுல நிறைய செய்யறாங்க. ஆனா பலனைய பார்க்கல.
ஏன்னா ஜெபத்தை குறித்து கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த விதத்துல ஆக்சஸ் பண்ணும்போதுதான் ஜெபம் பலன் உள்ளதா மாற முடியுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு எதையோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்போம், அங்க பலன் உண்டாகும்னு எதிர்பார்க்க முடியாது. பாருங்க, கொஞ்சம் கரெக்டா இருக்கணும் சில காரியங்கள். இங்க பாருங்க, அப்ப ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டு தான் சொல்றாரு, மந்தை பெருகிறது போல நான் அவர்களை பெருக பண்ணுவேன், ஆனால் இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ விண்ணப்பத்தின் வாயிலாக, கேட்பதின் வாயிலாக இப்போ வாக்குறுதிகள் எல்லாம் சொந்தமாக ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அவன் எண்ணி பார்க்க வேண்டும், அவன் அதை பற்றி யோசிக்க வேண்டும், அவன் அதை பற்றி தியானிக்க வேண்டும், அதை குறித்த ஒரு முக்கியத்துவத்தை அவன் அதுல காட்டணும். பாருங்க, அப்பதான் அது நடக்குங்கிறார். அதனாலதான் நான் இந்த லூக்கா 18:1 ஏன் முதல்ல வாசித்தேன், மனிதர் ஜெபம் பண்ண வேண்டும். அதான் கீ. பாருங்க, ஏன் மனிதர் ஜெபம் பண்ண வேண்டும்? கத்தரா இருப்பார்னா, அவரால் எல்லாம் செய்ய முடிய சர்வ வல்லமையுள்ளவரா இருப்பார்னா, அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செஞ்சுட்டு போக வேண்டியதானே. ஏன் ஒரு மனிதன் இந்த பூமியில் ஜெபம் செய்ய வேண்டும்? யோசிச்சு பாருங்க. கர்த்தர் சர்வ வல்லவர், அவருக்கு தெரியாதா நாட்டுல என்னென்ன பிரச்சனை இருக்கு, யார் யாருக்கு என்னென்ன தேவை இருக்கு, எல்லாம் தெரியுமே. அப்போ கர்த்தர் அவர் பாட்டுக்கு எதையாவது ஒண்ணு செய்ய வேண்டியதானே. ஆனா அவர் அப்படி செய்யாம அவர் சொல்றாரு, மனிதர் ஜெபம் பண்ண வேண்டும், நான் அப்படி செய்யும்படி நீ அதை பண்ண வேண்டும். ஏன் இப்படி சொல்றாரு? இந்த கீ நமக்கு புரியணும். பாருங்க, இது புரிஞ்சா நம் ஜெப வாழ்க்கையும் வல்லமை உள்ளதாக மாறும், வாக்குத்தத்தங்களையும் உரிமை கொள்வதுங்கிறது நிஜமான ஒரு காரியமா மாற ஆரம்பிக்கும். ஆமென். ஒரு கீ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, எப்படி இது, ஏன் இந்த அளவுக்கு அது அவசியம். கடவுள் அவரா பார்த்து செஞ்சுட்டு போக வேண்டியதானங்க, என்னையே எதிர்பார்க்கிறார். உங்களையும் என்னையும் அவர் எதிர்பார்க்கிறார். கத்தரா இருந்து அவர் பாட்டுக்கு செய்ய வேண்டியதானே. ஏன் மனிதன் ஜெபம் பண்ண வேண்டும்லாம் என்ன பண்றாரு சொல்றாரு அப்படின்னா, ஒரு முக்கியமான கீ பாருங்க. ஆதியாகமம் 1:26. ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. பாருங்க, கத்தர் எல்லாத்தையும் ஒரு நோக்கத்தோட தான் பண்றாரு. மனுஷனை எப்படி படைக்கிறாராம்? தமது சாயல், தமது ரூபம். எது அவருடைய சாயல், எது அவருடைய ரூபம் அப்படின்னா, அதாவது ஒன்றை தீர்மானிக்க கூடியவராய், ஒன்றை முடிவு செய்யக்கூடியவராய், ஒன்றை யோசித்து திட்டமிட்டு அதை செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார். அதுபோலதான் இந்த மனிதனை அவர் என்ன பண்ணியிருக்கிறார், உண்டாக்கி இருக்கிறார், அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி. இப்ப கவனிங்க, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் எல்லாம் சொல்லுங்க, அவர்கள் ஆளக்கடவர்கள். தட் இஸ் தி கீ. ஏன் உங்களுடைய ஜெபம் முக்கியமானதாக இருக்கிறது? ஏன் ஒரு மனிதன் ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது? ஏன்னா இந்த பூமியை யார் ஆளுகைக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் என்றால் அவர்கள் ஆளக்கடவர்கள். அல்லேலூயா. பாருங்க, இது கொஞ்சம் தான் புரியுது சிலருக்கு, கொஞ்சம் கேட்க கேட்க நல்லா புரியும். பாருங்க, இது இந்த பூமிங்கிறது சிலர் நினைக்காங்கன்னா, ஆண்டவர் செய்ய வேண்டியதானே, ஆண்டவர் அதை பண்ண வேண்டியதானே, ஆண்டவர் ஏன் எனக்கு அதை பண்ணல, இப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு புரியல. பாருங்க, சில காரியங்கள் புரியாதனால இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவர்கள் ஆளக்கடவர்கள். பக்கத்துல போய் சொல்லுங்க, அவர்கள் ஆளக்கடவர்கள். அல்லேலூயா. ஏங்க ஆண்டவரை அப்போ அவர் என்ன செய்ய மாட்டாரா? ஏதோ அவர் எங்க போயிட்டாரு, அவர் ஏதாவது செய்ய வேண்டியதானே. அதனாலதான் இந்த ஆதி ஆகமத்தில் இருக்கிற இது ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்க, இது the law of operation. எல்லாம் சொல்லுங்க, law of operation. அதாவது எப்படி எல்லாம் செயல்படுகிற விதம் ஒண்ணு இருக்குதுங்களா, அது புரிஞ்சுக்கணும். எப்படி எல்லாம் நடக்குது, சும்மா ஏதோ நீங்க நினைச்சு எல்லாமே ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா நடக்குதுங்க, ரொம்ப ஒழுங்கா ரொம்ப அழகா போயிட்டு இருக்குது. தேவன் அப்படிதான் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறார். அந்த லா ஆஃப் ஆபரேஷன் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் ஆளக்கடவர்கள். இந்த பூமியின் மேலே, இந்த பூமியின் எல்லா காரியங்கள் மேலே தேவன் மனிதனுக்கு ஆளுகை கொடுத்திருக்கிறார். மனிதன் இந்த பூமியிலே ஒரு காரியத்தை தீர்மானிக்கலாம், ஒரு காரியத்தை மறுக்கலாம், ஒரு காரியம் வேண்டும் என்று சொல்லலாம், வேண்டாம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட அதிகாரத்தையும் உரிமையும் தேவன் மனிதனுக்கு தான் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஏன் உங்களுடைய ஜெபம் இந்த வாக்குறுதிகள் நிறைவேறுவதற்கு ரொம்ப முக்கியமா இருக்குது தெரியுமா? மனிதன் வேண்டிக் கொள்ளாமல் தேவன் தாமாக இந்த பூமியில் ஒன்றையும் செய்ய மாட்டார். மறுபடியும் சொல்றேன், மனிதன் வேண்டிக் கொள்ளாமல் தேவன் தாமாக இந்த பூமியில் ஒன்றையும் செய்ய மாட்டார். இது ஏதோ நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நினைச்சுக்காதீங்க. நான் இந்த ஸ்டேட்மெண்டோட அக்ரி பண்றேன், ஒத்து போறேன்.
ஆனா இதை சொன்னவர் ஜான் வெஸ்லி, ரொம்ப பெரிய ஒரு தேவனுடைய மனிதர். அவர் சொன்னார், மனிதன் வேண்டிக் கொள்ளாமல் தேவன் தாமாகவே இந்த பூமியில் ஒன்றையும் செய்ய மாட்டார். ஏன்னா அது ஏங்கிற கேள்விக்கு பதில் தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் சொல்லிட்டு அது எப்படிங்க, தேவன் அவர் சித்தம், அவர் என்ன நினைக்கிறாரோ அது நடக்கும். யோசித்து பாருங்க, அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் எல்லார் வாழ்க்கையில நடக்கிறது உண்மையா இருக்குன்னா நீங்க எல்லார் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் கிறிஸ்தவங்களாவது நல்லா இருப்பாங்களா மாட்டாங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பிரசங்கம் பண்ணும்போது கொஞ்சம் யோசிக்கவும் செய்யணும். அப்படியே உட்கார்ந்துட்டு போயிடக்கூடாது. என்ன சொல்றாரு, இதெல்லாம் நிஜம் தானாங்கிறத கொஞ்சம் கிறிஸ்தவங்க கொஞ்சம் சிந்திச்சாலே எல்லாம் நல்லா ஆயிடும் தெரியுமா? சிந்தனைக்குரிய விஷயங்களை சொல்ல மாட்டேங்காங்களா பிரதர்? யோசித்து பாருங்க, கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அவர் என்ன வச்சிருக்காரோ அது தான் நடக்குதுன்னு சொன்னா எல்லாம் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு, பரலோகத்துல என்ன அவருடைய சித்தம், அங்க நன்மை நல்ல சித்தங்கள் தான் அவருக்கு இருக்கு. அப்ப அது தன்னால நடந்திருக்கும். இந்த பூமியே அப்படி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குமே, ஆனா ரொம்ப நல்லா இல்லை. இதுல இருந்தே என்ன தெரியணும்னா, இது கர்த்தர் என்ன நினைக்கிறாரு என்ன யோசிக்கிறாரு அது அப்படியே நடக்கிறது இல்ல. மனிதன் வேண்டிக் கொள்ளாமல் தேவன் தாமாக இந்த பூமியில் ஒன்றையும் செய்ய மாட்டார். இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, he cannot, அவரால முடியாது. பிரதர் this is too much பிரதர் அப்படி நீங்க சொல்லலாம். எப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. யோசித்து பாருங்க, இந்த மனு அவதாரமே எதுக்கு? தேவன் ஏன் மனுஷனா வந்தார்? யோசித்து பாருங்க. இந்த சுண்டக்கா பிசாச இப்படின்னா முடிஞ்சு போச்சு மேட்ரு, அவ்வளவுதானே. எதுக்கு அவர் ஒரு கண்ணியின் வயிற்றுல பிறந்து ஒரு பாவம் இல்லாதவராக அவர் ஒரு புருஷனின் உதவி இல்லாம இந்த பூமியில வாழ்ந்து இந்த பிசாசு கிட்ட அவன் கூட்டிட்டு போறான், மேலைக்கு கூட்டிட்டு போறான், அவன் கூட இவர் போராடி இவ்வளவு பண்ணி கல்வாரி சிலுவைக்கு போயிட இவ்வளவு மேட்ரு எதுக்கு? இவ்வளவு காரியம் ஏன் நடக்குது? அவனை இப்படின்னா முடிஞ்சு போயிருக்கும். ஏன் அப்படி முடியாது? ஏன் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கல? மனு அவதாரமே ஏன் இன்கார்னேஷன்னா, இந்த பூமியின் மேலே மனிதனுக்குத்தான் அதிகாரம் என்பதை தேவன் தீர்மானித்து விட்டார். அதுல இருந்து எந்த மாற்றமும் கிடையாது. இத படிச்சாதான், இத புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க ஏன் ஜெபம் பண்ணுங்கிறது புரியும். ஏன் கடவுள் அவரா பண்ண மாட்டாரா? உங்கள் அனுமதியின்றி அவரால் உங்களை ஆசீர்வதிக்கவே முடியாது. வித்தவுட் யுவர் கோஆபரேஷன். இதெல்லாம் பைபிள்ல இருந்து உங்களுக்கு காட்ட போறேன். எல்லா எதுவும் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுமே ஷாக்கா இருக்குதுல்ல, அதனாலதான் கொஞ்சம் எடுத்து காண்பிக்க போறேன். எல்லாம் சொல்லுங்க, அவர்கள் ஆளக்கடவர்கள். இது கர்த்தருடைய வார்த்தைங்க. காட்ஸ் வேர்ட் இஸ் a law. அது பிரமாணங்கள் போல. உங்களுக்கு ஏதோ எழுத்து கிடையாது. அது ஒரு நல்ல பழமொழி ஒன்று அப்படி கிடையாது. அது ஏதோ ப்ராவர்ப்ஸ் நினைச்சுக்காதீங்க. அது ஒரு சட்டம் மாதிரி. காட்ஸ் வேர்ட் இஸ் a law. அவர்கள் ஆளக்கடவர்கள் அப்படின்ட்டாரு. எப்பா அந்த மனுஷன் போய் இப்படி ஆளுகை கொடுக்கலாமா? அவன் பாத்தீங்களா பிசாசுகளை கொடுத்துட்டாம்ல. கடைசியில பாருங்க எவ்வளவு மோசமா ஆகி போச்சு. கடைசியில இயேசு வர வேண்டியதாகி போச்சு. இவ்வளவு தேவை இல்லையே, முதல்ல அவன் கையில கொடுக்காம பெசாட்டி அவனை இவரே வச்சிருந்தாருன்னா ஒழுங்கா இருக்கும்ல அப்படின்னு கேக்குறாங்க. இது எப்படி இருக்குதுன்னா, சில பெற்றோர்கள் சில நேரத்துல யோசிப்பாங்க, இந்த பயலை வெளியே விடுறதுக்கே பயமா இருக்க, இவன் வெளியில போய் யாருக்கு சேராத ஆள் கூட சேர்ந்து இவன் தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கெட்டு போயிட்டானா என்ன பண்ண? பெசாட்டி வீட்டுக்குள்ளேயே ஒரு கைத்தை கெட்டி அங்கனே சாப்பாடை போட்டு அந்த ரூமுக்குள்ளேயே வச்சுட்டா எப்படி இருக்கும்னு யோசித்தீங்கன்னா எப்படி இருக்கும்? சில இப்படி யோசிக்கிறாங்க. அது பிள்ளை மாதிரி வளருமா? அப்புறம் அதுவே பெரிய பிரச்சனை ஆயிப்போம். அங்க அவன் வெளியில போறதுனால ஒரு எரர் இருக்குது. அவனுக்கு இவ்வளவு உரிமைகள் ஸ்லாக்கியங்கள் கொடுக்கறதுனால சில பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் உண்மைதான். அப்ப தேவனும் பாருங்க, மனுஷனை உண்டாக்கும் போது அவனை ஆளுக தரும்போது இப்படிப்பட்ட ஒரு எரர்லாம் வருங்கிறத அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அறிஞ்சிருக்கிறாரு. ஆனா கூட அவன் தான் ஆளணும்னு அவருடைய ஆசை. உங்களுக்கு கடவுளுடைய உள்ளம் புரியுதா? எப்படியோ இவன் இப்படி பண்ணா கூட அவனை மறுபடியும் மீட்டு ரட்சித்து ஆளக்கூடியவனாக மீண்டும் வைக்கிற திராணி எனக்கு இருக்கிறது. ஆகையால் அவர்கள் ஆளக்கடவர்கள். அவன் அப்படி போவான் தெரியும். ஆனா கூட அவனை மறுபடியும் மீட்க எனக்கு திராணி இருக்கிறது. அவனை மறுபடியும் ரட்சிக்க எனக்கு திராணி இருக்கிறது. மீண்டும் அவன் இழந்த அதே ஸ்தானத்துல அவனை கொண்டு நான் என்ன பண்ணுவேன், நிறுத்துவேன் அப்படிங்கறத அவர் அறிஞ்சவரா அவன்கிட்ட கொடுக்கிறார். அவர் ஒன்னும் கட்டி போட்டு வளர்க்கல ஆதாம. நன்மை தீமை அறிகிற கனி எங்க வச்சா தெரியுமா? சென்டர்ல வச்சாரு. ஏன் அதை கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி எங்கேயாவது வைக்க கூடாதா?
சென்டர்ல வைக்கிறார். சென்டர்ல வச்சு சொல்லிடுறாரு, இங்க பாருப்பா தம்பி, இது இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படிங்கறத அவனுக்கு போதிக்கிறார். மனுஷனை பாருங்க, அப்படி கடவுள் வந்து ஏதோ ஒரு அப்படியே கட்டி அப்படியே அப்படி வளர்க்கல. ஒரு சாய்ஸ் பண்ணக்கூடியவனா, தெரிந்து கொள்ளக்கூடியவனா, ஒன்றை முடிவு செய்யக்கூடியவனா, அப்படிதான் கடவுள் வந்து மனுஷனை உண்டாக்கினார். ஏன் இந்த பூமியில தேவன் அவர் விரும்புகிற ஒரு காரியத்தை அவரா செய்ய முடியாதுன்னா, இந்த பூமி மனிதனின் ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இட் இஸ் த டிவைன் லா. பாருங்க, இது உங்களுக்கு நம்ப முடியலன்னா இன்னும் நிறைய வசனங்கள் உங்களுக்கு காட்ட போறேன். இதுவே நல்ல வசனம் தான். அவர்கள் ஆளக்கடவர்கள், அவர்களும் ஆளக்கடவர்கள் கிடையாது, அவர்கள். ஹல்லேலூயா. அவர்கள் தான் ஆள முடியும். எல்லாம் சொல்லுங்க, இந்த பூமி என்னுடைய ஆளுகைக்காக தரப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 115:16 பாருங்க, இது இன்னும் அதை உங்களுக்கு உறுதி காட்டுகிற ஒரு வார்த்தைகள். சங்கீதம் 115:16. வானங்கள் கர்த்தருடையவைகள். நல்லா கவனிங்க, எப்படி சொல்லுது பாருங்க. இங்க வந்து சொத்து யார் யாருக்குங்கிறது ரொம்ப கரெக்டா சொல்லுது. வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். பைபிள்ல போட்டிருக்குது. இப்ப நீங்க சொல்லலாம், இன்னொரு இடத்துல போட்டிருக்குதுங்க, பூமியும் அது நிறைவும். அங்க போட்டிருக்கல அப்படிங்க. எப்படி நீங்க அதை வியாக்கியானம் பண்ண முடியும்னா பாருங்க, இது எப்படி இருக்குதுன்னா, ஒரு ஹோட்டல் முதலாளி ஒரு பெரிய ஹோட்டல் நடத்துறாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் அவரு பிள்ளைங்களை படிக்க வச்சு நல்லா இது பண்ணி அவர் என்ன பண்றாருன்னா, அவனுக்கு ஒரு நல்ல ஹோட்டல் ஆரம்பிச்சு நீ நடத்திக்கோப்பா அப்படிங்கிறாரு. இப்போ ஒரு அம்பானி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் வந்து ஒரு தொழிலை பண்ணி அதுக்கப்புறம் அவர் பிள்ளைகளுக்கு ஒரு தொழில் சாம்ராஜ்யத்தை என்ன பண்றாரு, ஏற்படுத்துறாரு. ஒரு மன்னன், ஒரு அரசன் பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ராஜாவா இருந்தா அவர் பையனையும் என்ன பண்றாரு, ஒரு அவருக்கு ஒரு டெரிட்டோரி, அவனுக்கு ஒரு எல்லையை ஏற்படுத்தி அங்க நீ என்ன பண்ணு, ஒரு ராஜாவாயிரின்னு சொல்லி சில காரியத்தை என்ன பண்றாரு, செய்கிறார். அது போலதான் பாருங்க, தேவன் வந்து ராஜாதி ராஜா. அவர் வந்து சொல்றாரு, நான் வானத்துக்கு ராஜா, நீ பூமிக்கு ராஜா. புரியுதா ராஜா? ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, இந்த வானம் என்னுடையவைகள், இந்த பூமியை நான் உனக்கு என்ன பண்றேன், தரேன், உனக்கு தரேன். என்ன மாதிரி நீ என்ன பாரு, என்ன கத்துக்கோ. இந்த பூமியில என்ன பார்த்து என்கிட்ட இருந்து கத்துக்கிட்டே நீ ஒரு ஆளுகை இந்த பூமியில என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அதை நான் உனக்கு கத்து தரேன் அப்படின்னு சொல்லி, இப்படி ஒரு மனிதனுக்காக தேவன் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு ராஜாங்கம் தான் இந்த பூமியாக இருக்கிறது. அதனாலதான் எல்லாருமே ஆள்வதற்காக பிறந்தோம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆள பிறந்தவர்கள். ஆமென். சிலருக்கு இது புரியல பாருங்க. அதனால பாத்தீங்கன்னா எதுக்கெல்லாமோ அடிமையா இருக்கிறாங்க. நீங்கள் அடிமையா இருக்க பிறந்தவர்கள் அல்ல. இந்த அறிவு உள்ள போச்சாலே விடுதலை வழியில வர ஆரம்பிக்கும். நீங்க எதுக்கும் அடிமையா இருக்க முடியாது. என்ன ஆளுது, எதுவும் உங்களை ஆள முடியாது. நீங்கள் ஆள பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. வாழ பிறந்தவர்கள், ஆள பிறந்தவர்கள் தான் வேதவசனம் சொல்லுது. வேதவசனம் வந்து உங்களை குறித்து எப்படி சொல்லுதுங்கிறத பாருங்க. அப்போ அவர்கள் ஆளக்கடவர்கள் சொல்லுங்க, அவர்கள் ஆளக்கடவர்கள். அப்ப 115:16 என்ன வாசிக்கிறோம், வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. அப்ப பாருங்க, இந்த பூமியில அப்ப ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா மனுஷன் மூலமாக தேவன் நடப்பிக்க முடியும். இப்போ மனிதன் வேண்டிக் கொள்ளுதலின் பேரிலே தேவன் இந்த பூமியிலே சில காரியங்களை செய்ய முடியும். இப்போ பிரேயர்ங்கிறது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க, சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. ஜெபம் என்பது ஒரு மனிதனுக்கு தேவன் தந்திருக்கிற மரியாதை. நீ சொல்லு, நீ ஆணையிடு, நீ தீர்மானி என்ன நடக்கலாம்னு சொல்லி நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஏன் மனிதன் ஜெபம் பண்ணணும், ஏன் மனுஷன் வேண்டிக் கொள்ளணும் அப்படிங்கிறது குறித்து வேதவசனம் சொல்லுதுன்னு சொன்னா, ஏன்னா இந்த மனிதனுக்கு தான் இந்த பூமியின் பேர்ல அதிகாரம் இருக்கிறது, ஆளுகை இருக்கிறது. நான் உங்களுக்கு சொன்னேன், உங்க அனுமதி இல்லாம ஆண்டவர் உங்களை என்ன பண்ண முடியாது, ஆசீர்வதிக்கவே முடியாது. இது உண்மையா, இதெல்லாம் நிஜங்களா, இது என்னமோ சொல்றீங்களே அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வசனங்கள்லாம் உங்களுக்கு காமிக்க போறேன். உபாகமம் 30:19 பாருங்க. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு, எப்படி போட்டுருக்கு பாருங்க, நீ ஜீவனை தெரிந்து கொள். கர்த்தர் வந்து ஜீவனை வச்சிருக்கிறாரா, வச்சிருக்கிறாரு. ஆனா கர்த்தர் சொல்றாரு,
நீ தெரிந்து கொள். ஏன் நான் தெரிந்து கொள்ளணும்? கர்த்தரா அப்படி ஜீவனை என் மேல திணிச்சிட வேண்டியதானே, என் மேல கொண்டு ஜீவனை போற்ற வேண்டியதானே. ஜீவன் சொல்லும் போது எல்லா ஆசீர்வாதத்தின் ஒட்டுமொத்த தொகுப்பு பாருங்க. மரணம்னு சொன்னா எல்லா கேடுகளின் தொகுப்பு. ஜீவன் சொல்லும் போது எல்லா நன்மைகளுடைய பேக்கேஜ், எல்லா குட்னஸும் அதுல இருக்குது. அவர் சொல்றாரு, சூஸ் லைஃப், நீ ஜீவனை தெரிந்து கொள். ஏன் நீ தெரிந்து கொள்? உங்க தெரிந்து கொள் ஏங்க அவருக்கு முக்கியம்? அவரா செஞ்சுட்டு போக வேண்டியதானே. அப்படி போக முடியாது. அப்படி போக முடியும்னா இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். அதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும். அப்படி போகல, அப்படி காரியங்கள் இல்ல. இயேசு பாருங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு? பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல. ஏன் அப்படி ஜெபம் பண்ண சொன்னார்? அதுவே ஒரு ஜெபம் தானே, கர்த்தருடைய ஜெபம் தானே அது. கர்த்தருடைய ஜெபத்துல வர்ற ஒரு வழி. ஜெபத்துல அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? பரலோகத்திலே அவருடைய சித்தம் என்ன பண்ணப்படுகிறது, ஆனா பூலோகத்தில அவருடைய சித்தம் செய்யப்படுவதாக. என்ன அர்த்தம்? செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு, அதுதான் நடந்துகிட்டு இருக்குப்பா, அப்படியே போயிருங்க அப்படின்னு சொல்லிடல, செய்யப்படுவதாகன்னு கேட்க சொல்றாரு. ஏன்னா உன் அனுமதியின்றி அவர் இங்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இதுதான் ஒரு மனுஷனுக்கு அவர் கொடுத்திருக்கிற மரியாதை. பாருங்க, உங்க வாழ்க்கையில கூட தேவன் கிரியை செய்யணும்னா உங்களுடைய அனுமதி தேவை, உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. நீங்க சில காரியங்களை அவருக்கு விட்டு கொடுக்கிறது அவசியமா இருக்குது. அதன் பேர்ல தான் அவர் சில காரியம் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அதனாலதான் சொல்றாரு, நீ ஜீவனை, நீ என்னத்த வேணாம் தெரிஞ்சுக்கோ, ஆனா நான் இதை உனக்கு செஞ்சிருவேன் அப்படி சொல்லிடல. அவர் சொல்றாரு, இதெல்லாம் உனக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கிறேன், வச்சிருக்கிறேன், ஆனா நீ என்ன பண்ணிக்கோ, ஜீவனை தெரிந்து கொள். அவர் ஜீவனை வைத்திருக்கிறார், ஆனால் ஒரு மனிதன் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவர் வச்சிருக்கிறார், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இப்ப பாருங்க, நீதிமொழிகள் 18:21 என்ன போட்டிருக்குது? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். பாருங்க, இது நிறைய முறை நம்ம படிச்சிருக்கிறோம். கன்ஃபெஷன், இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் இந்த வார்த்தைகள்ல இருந்து நிறைய காரியங்கள் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். ஆனா அந்த வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க, மரணமும் ஜீவனும் எதுல இருக்குது, அதிகாரத்துல உள்ளது. அதாவது ஒரு மனுஷன் தேவனுக்கு அனுமதி கொடுக்கும் பொழுதுதான் ஜீவன் அவன் வாழ்க்கையில வேலை செய்யுது. ரட்சிப்பு எப்படி உங்க வாழ்க்கையில வேலை செஞ்சுச்சு? ரோமர் 10 வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசுவை இருதயத்துல விசுவாசிச்சோம், வாயினால அறிக்கை செய்தோம், அப்படிதானே ரட்சிப்பு வந்துச்சு. அப்போ நீங்க சுவிசேஷத்தை கேட்கும் போது உள்ள விசுவாசிக்கிற திறன் வந்துச்சு. அந்த விசுவாசிக்கிற திறனின் மூலமா இப்ப வாயில் நாவினால என்ன பண்ணீங்க, அறிக்கை செய்தீர்கள். உங்க சுய சித்தத்தை, அந்த முடிவெடுக்கும் திறனை நீங்கள் விட்டு கொடுத்தீர்கள் தேவ சித்தத்துக்கு நேராக. அப்படி விட்டு கொடுத்ததின் விளைவாக தான் நீங்க கன்ஃபர்ஸ் பண்ணீங்க. ஆண்டவர் உங்க வாயை பிடிச்சி இப்படி ஆட்டி விட்டாரா? இவன் பாருங்களேன், இப்ப இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷை பேசுதல் இருக்குது பாருங்க. இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பேசணும். ஏற்கனவே நான் மார்னிங் சர்வீஸ்ல எல்லாம் பேசியிருக்கிறேன். சிலர் எல்லாம் அபிஷேகத்துக்குள்ள எல்லாம் நாங்க நடத்தினோம் ஒரு நாள். இன்னும் அதெல்லாம் செய்வோம். இப்ப கவனிங்க, இது கூட எப்படிப்பட்டதுன்னா, ஆவியானவர் உங்க வாயை பிடிச்சி கட கட கடன்னு அந்நிய பாஷை பேச வச்சு போறது கிடையாது. சிலர் என்ன அவர் பேச வைக்கட்டும் அப்படி நிக்காங்க பாருங்க, இப்படி நிப்பாங்க, வைக்கட்டும் என்ன அப்படின்ட்டு. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஆவியானவர் அவங்க மேல நாக்கு பிடிச்சி கட கட கடன்னு ஆட்டுறதுனால இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நிறைய பாசையெல்லாம் பேசிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுத்து நல்லா படிச்சு பாருங்க. அவரவர்களுக்கு அவர் தந்தளின வரத்தின்படியே அவர்கள் பேச துவங்கினார்கள்னு போட்டிருக்குது. ஹோலி ஸ்பிரிட் ஒரு இன்ஸ்பிரேஷனை உள்ள கொடுக்குறாரு. இங்க அன்னைக்கு ஒரு வாலிப தம்பி பாருங்க, அவனுக்கு ரொம்ப சிம்பிள், இதை பத்தி குழப்பமே கிடையாது. அண்ணா, நான் உங்க கேசட் கேட்டேன், லூஸ் யுவர் மைண்ட்ங்கிற சிடி கேட்டேன், எனக்கு இந்த ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம் எனக்கு தேவை, காலையில வாங்கிட்டே போயிட்டாரு. ஹல்லேலூயா. நாங்க ஒண்ணுங்க அதை விக்கலங்க, நீங்களே வீட்லயே வாங்கிக்கலாம். ஒண்ணும் இல்ல, இருதயத்துல விசுவாசிச்சா போதும், வாயை திறந்து பேசணும். அது ஒரு ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். பாருங்க, உள்ள ஹோலி ஸ்பிரிட் என்ன ஃபில் பண்ணுங்க, என்ன நிரப்புங்கன்னு கேட்கும்போது அந்த தெய்வீக இன்ஸ்பிரேஷன் உங்களுக்குள்ள வருது. இதை வாயை திறந்து பேசணும், அதுதான் அந்நிய பாஷை. எல்லாம் சொல்லுங்க, அவர்கள் பேச துவங்கினார்கள். நிறைய பேர் ரொம்ப வருஷமா என்ன பேச வைப்பார், நானா பேசிட்டோம்னா நீங்க தான் பேசணும். ஹல்லேலூயா. பக்கத்துல பேச சொல்லுங்க, நீங்க பேசுறதுதான். சிலர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அவர் என்ன பேச வைப்பார், கழுதையின் வாயை திறந்தார் அல்லவா, எது எல்லாமோ போய் எது எல்லாமோ கனெக்ட் பண்ணுவாங்க பாருங்க நம்ம ஆட்கள்.
அது புரிய வேண்டிய ஒரு மனுஷனுக்கு புரியாதனால அது வாயை திறந்து பேச வச்சாரு. எப்படியாவது இவனுக்கு புரியணும்னு யோசித்து பாருங்க. அந்த கழுத மாதிரி இவனை ஆப்ரேட் பண்ணியிருந்தா உள்ள வந்து இன்ஸ்பிரேஷன் அவர் தராரு பாருங்க. இப்ப வாயை திறந்து நீங்க என்ன பண்ணணும், பேசணும் பாருங்க. அப்படிதான் அந்நிய பாஷையின் வரத்தை நாம வந்து செயல்படுத்துறோம். அது போலதான் இங்கேயும் சொல்லிருக்கு, மரமும் ஜீவனும் எங்க இருக்குது. அப்போ ஜெபத்தின் மூலம் நீங்கள் உங்கள் நாவை பயன்படுத்தி தேவனுடைய நோக்கங்களையும் சித்தத்தையும் உங்கள் வாழ்க்கையில நிலைநாட்டுகிறீர்கள். அல்லேலூயா. அதில் பிரியப்படுகிறவர்கள் எல்லாம் சொல்லுங்க, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை பாருங்க. உள்ளம் வந்து தெரிந்து கொள்ளுகிறது, நாவு உச்சரிக்கிறது. இந்த தெரிந்து கொள்ளுதல் வந்து எங்க நடக்குது, உள்ளத்துல நடக்குது. அப்போ உள்ளத்துல நீங்க எதை தெரிந்து கொள்றீங்களோ அதை நாவால என்ன பண்றீங்க, உச்சரிக்கிறீங்க. அதன் மூலம் தான் நீங்க ஜீவன் என்ன பண்ண முடியும், சூஸ் பண்ண முடியும். பாருங்க, ஆண்டவர் பாருங்க, இந்த ஜீவன் இந்த ஜீவன் இந்த ஜீவன் போட்டுட்டு போறதே இல்லை. அவர் மனுஷங்கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசுறாரு. எப்பா நீ எதில் பிரியப்படுகிற, நீ எதை தெரிந்து கொள்ற பாருங்க. இது எல்லாம் தான் உங்களுக்கு எனக்கும் மரியாதை சேர்க்கிற காரியம். உங்களை வந்து ரோபோட் மாதிரி படைக்கல, ஏதோ செட் பண்ணி இந்த இன்பில்ட் சொல்றோம் இல்லையா. இப்போ இந்த மிருகங்களுக்குள்ள என்ன இருக்குது, இன்பில்ட், அந்த உயிரின் குணம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள ஒரு ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அந்த ப்ரோக்ராம்ஸ் அடிப்படையில தான் அது என்ன பண்ணுது, எல்லாம் செய்யுமே தவிர அது கூட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிற காக்கா நம்ம பிளாட்டுக்கு போவோமே அப்படின்னு ஒரு நாள் அது என்ன பண்ணாது, யோசிக்காது. ஏன்னா கூடுங்கிறது தான் இன்பில்ட். பிளாட்லாம் அது திங்க் பண்ணவே முடியாது. அதுக்குள்ள அந்த சூசிங், அந்த தெரிந்து கொள்றதுங்கிறதே கிடையாது. உங்களையும் என்னையும் கடவுள் வந்து இந்த மனுஷங்கிற அந்தஸ்து எப்படிப்பட்டதுன்னா, அது தேவனுடைய சாயல். என்ன சாயல், நீ சிலதை பேச முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அது ஜெபத்தின் மூலம் அதை செய்யும் போது அவருடைய நோக்கங்களும் சித்தங்களும் உன் வாழ்க்கையில வந்து நிறைவேற ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அப்ப 1000 வாக்குத்தத்தங்கள் இருக்கலாம், ஆனா ஒரு மனுஷன் வந்து அதை சூஸ் பண்ணணும். இட் இஸ் மைன், இது எனக்கு. தேவரீர் இதை நீர் சொல்லி இருக்கிறீர், இது என் வாழ்க்கையில நடக்கும்படியா நான் எதிர்பார்க்கிறேன். அதை நான் வந்து தெரிந்து கொள்ளுகிறேன், அதை நான் வாயை திறந்து உச்சரிக்க போகிறேன். அல்லேலூயா. அப்படிதான் அது சொந்தமாகுது பாருங்க. தன்னால நடக்கதா இருந்தா தான் நடந்திருக்கணுமே. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அந்த பிலாசபிக்குள்ளதான் இருக்காங்க. எது நடக்கணும்னு இருக்குதோ அது நடக்கும் பிரதர், அது நடக்கும். ஆண்டவர் வச்சிருக்கிறது நடக்கும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னா, தொடையில ஒரு திருவிட்டேன். ஆண்டவர் நடக்கணும் வச்சிருக்கிறாடா, அதனாலதான் திருவினேன். நீ திருவிட்டு ஆண்டவருக்கு அப்ப புரியுது இல்ல, கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் எது வச்சிருக்காரோ அதான் நடக்கும். ஆண்டவர் திருவுன்னு வச்சிருந்தா அதான் திருவினேன். அப்படி கிடையாது பாருங்க. மனுஷங்கிறத எங்க வருதுன்னா, அந்த மரியாதை எங்க வருதுன்னா, கடவுளா பார்த்து எதையாவது ஒண்ணு திணிக்க முடியாது. நீ கேள் அப்படிங்கிற எல்லாம் சொல்லுங்க, கேளுங்கள், அதான் உங்களுக்கு இருக்கிற மரியாதை. அப்ப என்ன, ஜெபம்ங்கிறது தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற மரியாதை. எல்லாம் சொல்லுங்க, மரியாதை. பாருங்க, இன்னும் சில காரியங்கள் காமிக்க போறேன். ஏசாயா 43, ஏசாயா 43 25 26 பாருங்க. நானே உன் மீறுதல்களை என்னை நிமித்தமாக குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். நாம் ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டி. என்ன பேசுறாரு பாருங்க, 2 பேரும் என்ன பண்ணலாம், வழக்காடலாம். நீ எனக்கு என்ன பண்ணு, நினைப்பூட்டுங்கிறார். ஏன் மறந்துட்டாரா? அவர் மறக்கிறதே கிடையாது. அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். ஜெபம்ங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, அன்னைக்கு ஏதேன் தோட்டத்திலேயே அது இருக்குது. சிலர் ஜெபம் வந்து பாவத்துக்கு அப்புறம் வந்ததுன்னு நினைக்கிறாங்க. ஜெபம்ங்கிறது பாவத்துக்கு அப்புறம் வரலங்க, அது முன்னாடியே இருக்குது. ஏதேன் தோட்டத்திலே பகலில் குளிர்ச்சியான வேளையில ஆதாமும் ஏவாளும் தோட்டத்திலே உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். தேவன் ஆதாமை அழைத்து கொண்டு வந்து, நீங்க பாருங்க ஆதியாகமம் 2ல பாருங்க, அவர்கள் உறவாடுகிறார்கள். பாவத்துக்கு முன்னாடியே தேவனுக்கும் மனுஷனுக்கும் என்ன இருக்கிறது, ஒரு உறவாடுதல் இருக்கிறது. தேவன் ஆதாமை அழைத்து கொண்டு வந்து அவன்கிட்ட சில இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கிறாரு, சில காரியத்தை அவங்ககிட்ட என்ன பண்றாரு, பேசுகிறார். அதனால ஜெபம் வந்து பாவத்துக்கு அப்புறம் வந்ததுன்னு சொல்லிடக்கூடாது, அது முன்னாடியே இருக்குது. பாருங்க, என்ன முன்னாடியே இருக்குது, இந்த மனிதன் தன்னிடத்தில் வர வேண்டும், உறவு கொள்ள வேண்டும் என்கிற விதத்திலே தேவன் மனுஷனை உண்டாக்கிறார். பாருங்க, அதை கட்டாயப்படுத்த விரும்பல, அதை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். அந்த தெரிந்து கொள்ளின் அடிப்படையில் தான் ஜெபம் வருகிறது. அல்லேலூயா. இப்ப கர்த்தர் சொல்றாரு, எனக்கு நினைப்பூட்டு. அப்படின்னா என்ன, சாக்லேட் வாங்கி தாரன்னு சொன்னீங்களே, சைக்கிள் வாங்கி தாரன்னு சொன்னீங்களே, இப்படி உறவு கொள்ள வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா.
இதுதான் காரியம் பாருங்க. நீங்க பைபிள் ஃபுல்லா வாசி பாருங்க, வேற என்ன நினைச்ச கூடாது. நிறைய பேருக்கு இது புரியல. இது புரியாம நான் கடுங்காப்பிய போடுறேன் பாருங்க. எதுவும் கொடுக்காம கடுங்காப்பி இருந்து கர்த்தர் கையை முறுக்கி எதையாவது வாங்கிடுவேன் நானு, இல்லைன்னா போடு உபவாசத்தை, இல்லைன்னா சிந்து கண்ணீரை, இல்லைன்னா நீ இன்னும் சத்தத்தை உயர்த்து. எத்தனை காரியங்களையோ ட்ரை பண்ணிட்டாங்க. இது அந்த மாதிரி ஒன்று காரியமே கிடையாது. ஒரு உறவுங்க, அப்பா பிள்ளை உறவுங்க. அவர் சொல்றாரு, வழக்காடுவோம் வாருங்கள், உன் காரியத்தை எனக்கு நினைப்பூட்டு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு நினைப்பூட்டு, என்கிட்ட நீ சொல்லு. பாருங்க, தேவன் சர்வ வல்லவராகவும், அதாவது கட்டுப்படுத்த முடியாதவராக அவர் இருக்கிறார். அவருக்கு எல்லையே இல்லை, எல்லையற்ற விதத்தில் அவர் இருக்கிறார். இப்ப மனுஷனுக்கு என்ன கேள்வினா, இந்த எல்லையற்ற விதத்துல இருக்கிற இந்த தேவனை நான் எப்படி அணுக முடியும், நான் எப்படி தொடர முடியும்? அதனால இவருடைய அட்டென்ஷனை நான் கிரப் பண்ணணும்னா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. இவர் கவனத்தை ஈர்க்க பல்ட்டி போட்டாலும் பரவாயில்ல, எதையாவது பண்ணி எப்படியாவது அவர் கவனத்தை நம்ம என்ன பண்ணிடணும், ஈர்த்திரணுங்கிற முயற்சியில தான் அவ்வளவு வேலையும் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா அவரது கவனத்தை இருக்கிற ஒரு காரியம் இருக்கிறது. அதை மட்டும் ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சிட்டானா, அகில உலோகத்தையும் படைத்த தேவனின் பார்வையும் கவனமும் அவன் மேல் விழும். அல்லேலூயா. அது என்னங்கிறதா கொஞ்சம் பார்க்கணும் பாருங்க. 2 நாளாகமம் 6வது அதிகாரம் 17வது வசனம். அதாவது சாலமோன் மன்னன் ஒரு பெரிய பல கோடி கணக்கான ரூபாவை செலவு பண்ணி ஒரு பெரிய ஆலயத்தை என்ன பண்ணிருக்கிறாரு, கட்டியிருக்கிறாரு. இப்போ ஆலயத்தை கட்டி முடிச்ச அவரு இப்போ அங்க ஒரு ஜபம் செய்யறாரு. அது எப்படிப்பட்ட ஜபம்னு பாருங்க. கோடிக்கணக்கில் ஆலயம் கட்டினா பத்தாது, அங்க என்ன ஜபம் பண்றங்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்க. சும்மா கட்டடங்களை மட்டும் கட்டி வச்சுக்கிட்டு இல்லாத கூப்பாடு போட்டுட்டு இருக்க கூடாது பாருங்க. என்ன ஜபம் பண்றாங்க பாருங்க. அவ்வளத்தையும் பண்ணிட்டு 17வது வசனம் பாருங்க. 2 நாளாகமம் 6:17. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியானாகிய தாவீதுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக. இப்போ கர்த்தரை எப்படி பிடிக்கிறான் பாருங்க. கட்டுக்கடங்காதவர், எல்லைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இருக்கிறாரு. எப்படி இவரோட நான் தொடர்பு கொள்ள முடியும்? இவருடைய பார்வை என் மேல எப்படி வரும்னா, ரொம்ப சிம்பிளுங்க. பைபிளே அதுக்கு வழி சொல்லி தருது. எப்படி சொல்லி வருதுன்னா, அவர் அவருடைய வார்த்தையை தன்னுடைய சகல பிரஸ்தாபத்தை விட பெரிதாக வைத்திருக்கிறார். ஒரு மனுஷன் அவரது வார்த்தையை டச் பண்றானா, அவருடைய வார்த்தையை எடுத்து பேச ஆரம்பிக்கிறானா, ஹோல் கிங்டமும் முழு பரலோகமும் அவனுக்கு நேராக திரும்ப ஆரம்பிக்குது. ஏன்னா எல்லாத்தையும் அஸ்திபாரப்படுத்தி உருவாக்கினது அவருடைய வார்த்தையாகிறது. அல்லேலூயா. அத ஒரு மனுஷன் எடுத்து பேசும்போது அங்க முழு கவனமும் அவனுக்கு நேரா திரும்ப ஆரம்பிக்குது பாருங்க. இவன் எப்படி ஜெபம் பண்றான் பாருங்க. இந்த சாலமோனுடைய ஜெபத்தை பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியானாகிய தாவீதுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக. ஹல்லேலூயா. ரொம்ப சிம்பிளுங்க. எங்க அப்பாவுக்கு என்ன சொன்னீங்களோ அதை செய்யுங்க. இவ்வளவுதான் இவனுடைய ஜெபம். என்ன அவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டி வச்சுட்டு அவன் என்ன ஜெபம் பண்றான், எங்க அப்பா கிட்ட நிறைய சொல்லியிருக்கீங்க, அதை செய்யுங்க அப்படிங்கிறான். அல்லேலூயா. இதுதாங்க ஜெபம். இதுதான் ப்ராமிஸ ஆக்சஸ் பண்ற ஒரு மெத்தட். அது ஜெபத்தின் மூலமாக தான் நடக்கிறது. அது எப்படி நடக்குதுன்னா, எல்லா வாக்குத்தத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இப்படிலாம் சொல்லிருக்குல்ல, அது மெய் என்று விளங்குவதாக. அல்லேலூயா. எங்க அப்பாவுக்கு, எங்க அப்பா தாவீதுக்கு என்னெல்லாம் சொன்னீங்களோ அது மெய் என்று சொன்ன உம்முடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக. இதான் அவன் ஜெபம் பாருங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆலயத்திலே ஒரு பெரிய மகிமை வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் வார்த்தைக்கு அண்ட சராசரங்களும் நடுங்குகிறது. அது எல்லாமே அதுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிக்குது. அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே ஒரு ஒழுங்குக்கு நேராக வர ஆரம்பிக்குது பாருங்க. அதனாலதான் நீங்க அதை பிடிக்கிறது இல்ல. உபவாசத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், கண்ணீரை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், 40வது நாள் போயிட்டு இருக்குது, நாட்டுப்போல மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. ஆண்டவரே, வயிறு பசி தாங்க முடியாது, ஒரு நாட்டுப்போல மட்டும் சாப்பிட்டு நான் உபவாசம் இருக்கேன் ஆண்டவரே. இது எதுவுமே பரலோகத்தை ஈர்க்காது. இது எதுவுமே அண்ட சராசரங்களை ஈர்க்கிற வலிமை இது எதுக்குமே கிடையாது. ஆனா ஒன்று இருக்கிறது, உம்முடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக. அல்லேலூயா. தேவரீர் இப்படி சொல்லி இருக்கிறீர் தகப்பனே, உம்முடைய வார்த்தையில இப்படி பேசிவிட்டீர், அது நீ என்று விளங்குவதாக ஒருத்தன் சொன்னானா, அகில உலகங்களும் அதுக்கு ஏத்த மாதிரியே ஒழுங்காய் ஒரே இடத்துல உட்கார ஆரம்பிக்கும் பாருங்க. God's word is a connecting point. கர்த்தருடைய வார்த்தை எப்படி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் போல இருக்குதுங்கிறத நான் காலையில சர்வீஸ்ல பேசினேன்.
அதுவரை அவன் போய் அலைஞ்சு திரிஞ்சு பாடுபட்ட கடல்ல கிடைக்காத மீன் எப்படி கிடைச்சிச்சுன்னா வார்த்தை அவனுக்குள் வந்ததினாலே இப்பொழுது கனெக்ஷன் உண்டாகிவிட்டது. அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, நீங்க உட்கார்ந்து சும்மா எதையோ கேட்கல, ஜீவ தேவனுடைய வாக்குகளையும் உடைய வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அது உங்கள் காதுகளிலே, மனங்களிலே, இருதயங்களிலே போக போக அது இங்க இருக்கிற சகல நன்மைகளையும் ஈர்த்து கொள்ளும், கவர்ந்து கொள்ளும். ஏனென்றால் அந்த கவருகிற அந்த கருவி உங்களுக்குள்ளாக இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தை. சில கேட்கறாங்க, அது எப்படி உங்க சர்ச்சுக்குள்ள வந்தவொடனே உங்களுக்கு மாற்றம் நடக்குது, எப்படி மாறிடுறாங்க, டக்குனு தொழிலதிபரா ஆயிடுறாங்க? அப்படிங்க ஆயிட்டாங்க. அப்படி 3 மாசத்துல பாத்தீங்கன்னா வேலை இல்லைன்னு சொன்னவங்க, யாருக்காவது வேலை இருந்தா சொல்லுங்க பாஸ்டர், என் கம்பெனில வேலை இருக்கு அப்படிங்காங்க. அல்லேலூயா. ரொம்ப நாள் ஆகல, நான் அவங்களுக்கு ஒண்ணு எந்த ஸ்பான்சரும் பண்ணல, சிடி கூட 50 ரூபா காசு கொடுத்து தான் வாங்க சொல்லியிருக்கிறேன். இங்க இருந்து யாருக்கு எதுவும் கொடுக்கிறதே கிடையாது. ஆனா எல்லாவற்றையும் கொண்டு வருகிற ஒன்றை நாங்கள் சொல்லுகிறோம், அது தேவனுடைய வார்த்தை. அது கொடுத்தா போதுங்க. நீங்க அதை கொடுக்காம அவனுக்கு 1000 கோடி கொடுத்தாலும் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து நிற்பான். அது எதுவுமே வேலைக்கு ஆகாது. ஆனா இது வேலைக்காகும். இது ஒரு மனிதனை ஆளாக்கும். இது ஒரு மனிதனை நிலைநிறுத்துகிற காரியங்கள். பாருங்க, இதை புரிஞ்சுக்கிட்டு தான் பாருங்க ஒரு ராஜா, இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கவிஞன், நல்ல புலமையெல்லாம் பெற்றவன், அவன் அடிச்சு விட்டுருக்கலாம் என்னலாமோ. அவன் கவிதை எடுத்து விடுறதுக்கு இது எவ்வளவு பெரிய சமயம் பாருங்க. அந்த மாதிரிலாம் அப்படி உண்மை புகழ நாவு போதாது, அப்படி இப்படின்ட்டு என்னெல்லாமோ எத்தனையோ காரியங்கள் அவன் பேசலாம். ஆனா அவன் ரொம்ப சிம்பிள் பிரேயருங்க, ரொம்ப எளிமையான பிரேயர். ஜெபத்துல நீங்க எவ்வளவு வார்த்தையை யூஸ் பண்றீங்கிறது முக்கியம் இல்ல. சிலர் அது வேற, மணி ஆயிட்டா 1 மணி நேரம் பண்ணணும், புது வருஷம் அன்னைக்கு தீர்மானம் பண்ண பிரதர், 10 நிமிஷத்தை கடிகாரம் தாண்டவே மாட்டுக்கு. எப்படி அது தாண்ட செய்வது? அது முள்ள கொஞ்சம் கூட்டி வைக்கணும், வேற அதான் வழி. அதை எப்படி பாஸ்டா ஓட வைக்கிறது? ஆகவே மாட்டுக்க. ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கலன்னா அப்படிதான் இருக்கும். prayer is not a bad and it is a privilege. அது ஒரு பாரமான காரியம் அல்ல, அது பரவசமான ஒரு காரியம். அது விளங்கிக்கும் போது, அதை புரிஞ்சுக்கும் போது, இட்ஸ் நாட் a bad and it is a privilege. என்ன பிரிவிலேஜ்னா, அகில உலோகங்களையும் படைத்த மகாராஜனோடு அமர்ந்து கொண்டு, ஒரே மேஜையில் அமர்ந்து கொண்டு பேசுகிற காரியம் தான் ஜெபமாக இருக்கிறது. யோசித்து பாருங்க, ஒரு மோடி கூட நீங்க உட்கார்ந்து பேச முடியாது, ஒரு ஒபாமா கூட நீங்க நினைச்சா கூட அப்பாயின்மெண்ட் வாங்க முடியாது, பேசுறதுலாம் ரெண்டாவது. ஆனா தேவாதி தேவனோடு நினைத்த நேரமெல்லாம் அவருக்கு சமமாய் அமர்ந்து கொண்டு உங்களை பேசுகிற ஒரு உரிமை இருக்குது பாருங்க. அதுதான் தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற மரியாதை. இது தெரிஞ்சிச்சுன்னா ஸ்டிக்கர் ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப எல்லா கிறிஸ்தவ வீட்லயும் இன்று ஜெபித்தாயா, ஏன்னா அதை ரொம்ப சீப்பாக்கிட்டாங்க. இன்று வேதம் வாசித்தீர்களா, 1 மணி நேரமாவது ஜெபித்தீர்களா, டிவியில வர்ற எல்லாருமே அதான் கேட்காங்க. இதை பத்தி ஒண்ணுமே சொல்லல. இது புரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், மணி போறதே தெரியாது. ஏன்னா தேவனோடு சேர்ந்து இந்த பூமியை ஆளுகை செய்கிற நேரம் தான் ஜெபமாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க இந்த எர்த்தையே ரூல் பண்ற டைம்ங்க, அது சும்மா கிடையாது. அது அழுது புலம்புற நேரம் இல்ல, அது ஆள்ற நேரம். நீங்க தேவனோடு இணைந்து கொண்டு, அந்த சர்வ வல்லமையோடு இணைந்து கொண்டு, இங்க சில காரியங்களை நீங்க சொல்லும் பொழுது, இங்கு சில காரியங்கள் நடக்க தீர்மானிக்கும் போது, அது அப்படியே என்ன பண்ண ஆரம்பிக்குது, நடக்க ஆரம்பிக்கிறது. அதனாலதான் அங்கு செய்யப்படுவது போல இங்கு செய்யப்படும்படி வேண்டிக்கொள் என்று இயேசு சொன்னார் பாருங்க. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க என்ன சொல்லுது, நினைப்பூட்டு அப்படிங்கிறாரு. எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தினாரு. இங்க சாலமோன் ராஜா நல்ல ஞாபகம் வச்சிருக்கிறாரு. எங்க அப்பாவுக்கு நிறைய சொன்னீங்க, இதெல்லாம் எப்படி எழுதி வச்சிருந்தாங்களா என்னன்னு தெரியல, கரெக்டா புடிச்சிட்டாரு சாலமோன். சிம்பிள் பிரேயர். எங்க அப்பாவுக்கு என்ன சொன்னீங்களோ அதை கரெக்டா செய்யுங்க, அது மெய் என்று விளங்குவதாக. ஹல்லேலூயா. இந்த வேதத்துல எத்தனை வாக்குத்தத்தம் இருக்குது, இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் நானும் செய்ய வேண்டியது அதுதான். கத்தாவே இப்படி சொல்லி இருக்கிறீங்களே, அது மெய்ன்னு விளங்கட்டும். உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே, அது மெய்ன்னு விளங்கட்டும். தலையை தொங்க போட்டுட்டு எத்தனை நாள் வாழ்றது, தலை நிமிர்ந்து நான் வாழட்டும். அதான் ஜெபம் பாருங்க. நீ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என்று சொல்லியிருக்கிறதே அது மெய் என்று விளங்குவதாக. அப்ப மந்தை பெருகிறது போல நான் பெருக பண்ணுவேன், நான் அதை அனுகிரகம் பண்ணும்படி இஸ்ரவேல் ஜனங்கள் என்னிடத்துல பாருங்க. ஒரு மனுஷன் ஜெபத்தின் மூலமா எல்லா காரியத்தையும் செய்ய முடியும் பாருங்க. ஜெபங்கிறது இந்த விதத்துல நீங்க யோசித்தீங்கன்னா அது ரொம்ப வல்லமையாயிடுது. ஏன்னா ஜெபத்துக்கு வல்லமை சேர்க்கிறது உங்க அழுகையோ உங்க உபவாசமே இல்ல, தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. சிலர் வேத ஏதோ வல்லமையை சேர்க்க நினைச்சுக்கிட்டு உபவாசத்தை கூட்டு, அப்பதான் பரலோகம் ஆடும் அப்படின்ட்டாங்க. கண்ணீரை கூட்டு, கூப்பாட கூட்டு, எல்லாத்தையும் கூட்டிட்டாங்க. ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு தெரியல ஜெபத்தை எது வல்லமை ஆக்குகிறது அப்படின்னு தெரியல. ஜெபத்தை எது வல்லமை ஆக்குகிறது, தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா.
யோவான் 15:5 வாசியுங்கள் பார்க்கலாம். யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நீங்கள் என்னிலும், எப்படி வருது பாருங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. எப்படி வருது பாருங்க. எது ஜெபத்தை இங்க ஆன்சர்ஃபுல்லா மாத்துது? 100% உங்க ஜெபத்துக்கு எப்படி பதில் வர ஆரம்பிக்குது? இதெல்லாம் பேசணும் பாருங்க. இன்னைக்கு ஜெபத்தை பத்தி நிறைய காரியங்கள் நம்ம படிக்கலாம். சில ஜெபத்தை பத்தி என்னங்க இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை பத்தி நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. படிக்காதனாலதான் கூப்பாடா மாறி போச்சு. ஜெபம்னு ஒன்னே உட்கார்ந்து ஒப்பாரி வைக்கிறதா நிறைய பேருக்கு வேலையா இருக்கு பாருங்க. பொல 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 பொலன்னு இல்ல வேற ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தவில்லை என்றால். ஒருத்தர் சொல்றாரு, இயேசுவின் ரத்தத்துக்கு வல்லமை இருக்குதோ இல்லையோ, அவருக்கு சந்தேகம் இருக்குதோ இல்லையோ, ஆனால் உன் கண்ணீருக்கு வல்லமை இருக்கிறது. அவர் செந்நீரை விட உன் கண்ணீர் தான் முக்கியம் அப்படின்ட்டாங்க. பாவிகளா. ஆண்டவர் பாருங்க கல்வாரி சிலுவையை மட்டுப்படுத்துறாங்க நிறைய பேர். உடனே அதுக்கு அல்லேலூயா அப்படி இதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. இதுக்குன்னே கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவன் என்ன சொன்னாலும் அல்லேலூயா சொல்லிடணும். அல்லேலூயா அப்படின்றாங்க. அதுக்கு ஒரு கூட்டம். என்ன சொல்லிருக்கு எங்க இது பாருங்க. கல்வாரியை மட்டுப்படுத்திட்டு உங்க கண்ணீரை உயர்த்தினா அது பெரிய விஷயமா? எவ்வளவு அழகா சொல்லிருப்பாருங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, என்ன கேட்கறியோ எல்லாம் கிடைக்கும். 100% கிடைக்குங்க. சில கேட்கறாங்க கிடைக்குமான்ட்டு. 100% உங்கள் ஜெபங்களுக்கு நீங்கள் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபங்கிறது சாதாரணமானது கிடையாது. ஏன்னா நீங்க எதையோ யோசிச்சு நீங்க எதையோ திட்டமிட்டு வர்ற ஒரு காரியம் கிடையாது ஜெபம். ஜெபங்கிறது எது இருக்குன்னா, கர்த்தர் சில காரியத்தை நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். அவர் சில வாக்குகளை சொல்லிவிட்டார். இப்ப நீங்க ஜெபத்துல எதை பிடிக்கிறீங்கன்னா, நீங்க என்ன விரும்புறீங்க, நீங்க என்ன, அதெல்லாம் இல்ல. இப்ப ஜெபத்துல நீங்க எதை பிடிக்கிறீங்கன்னா, அவர் என்ன சொல்லி இருக்கிறார், இதன் அடிப்படையில் நீங்க பிடிக்கும் போது சர்வ வல்லமையுள்ள தேவன் உடைய கவனங்கள் உங்கள் வாழ்க்கையில படுகிறது. பரலோகம் உங்களுக்கு மரியாதை செய்கிறது. அவருடைய தேவ தூதர்கள் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் காட்ஸ் வேர்ட். சங்கீதம் 103 அப்படிதான் போட்டிருக்கு. அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே. அந்தமா இருக்குதுங்களா? என்னங்க என்னெல்லாமோ சொல்றீங்களா? என் வார்த்தையை நான் கடவுளுடைய வார்த்தையை பேசினா இப்படிலாம் நடக்குதா? சங்கீதம் 103:20 பாருங்க. 103:20. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற அவருடைய அவரை. அப்போ வார்த்தையை நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது யார் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறா? அவங்களுக்கு அது ஒண்ணு. உங்க கண்ணீர்லாம் அவங்களுக்கு விளங்காது. என்ன பண்றேன், என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படிமா. உங்க உபவாசம் புரியவே புரியாது. உங்களுடைய எந்த செயல்பாடும் அவங்களுக்கு விளங்கவே விளங்காது. சிலர் பாருங்க, நான் இவ்வளவு பண்ணியும் ஏன் நடக்கல? என்னைக்காவது வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு ஜெபிச்சிருக்கீங்களா? அது என்ன, எல்லாருமே உபவாசத்துல தானே ஜெயம் வருங்காங்க, எல்லாருமே கண்ணீர்ல தானே ஜெயம் வருங்காங்க, இதுலயே போயிட்டாங்க. ஆனா இங்க எவ்வளவு தெளிவா சொல்லிருப்பாருங்க. அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய தூதர்களே. அப்ப பரலோகமே மரியாதை செய்ய ஆரம்பிக்குது உங்க ஜெபத்துக்கு. அதை விட்டுட்டு வேற எதெல்லாம் பண்ணோம்னா அவங்களுக்கு கெட்ட வாட மாதிரிதான் இருக்குது. பைபிள்லே போட்டிருக்கு பாருங்க, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. ஜெபம் அருவருப்பா மாற முடியுமா? மாற முடியும்னு சொல்லியிருக்க. ஜெபம் ரொம்ப மேன்மையானதுன்னு தானே சொல்லும். இல்லைங்க, பைபிள்ல போட்டிருக்குது. வார்த்தையை கவனிக்காம வார்த்தை என்ன சொல்லுதுன்னு புரியாம பண்ற ஒருத்தருடைய ஜெபம் அருவருப்புன்னே இருக்குது. இன்னும் சொல்ல போனா இயேசு எந்த அளவுக்கு அதை பத்தி சொல்லியிருக்காருன்னா, வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்கன்ட்டார் ஜெபத்துல. ஏதோ நான் இன்னைக்கு நையாண்டி பண்றேன்னு நினைக்காதீங்க, ஏதோ கேலி பண்றேன்னு நினைக்காதீங்க. நம்ம இயேசுநாதர் ஜெபம் எப்படி பண்ணணும்னு சொல்றதுக்கு முன்னாடி எப்படி பண்ணாதன்னு முதல்ல சொன்னாரு. நீங்க படிச்சு பாருங்க. எப்படி கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கல, எப்படி கொடுக்காதன்னு சொன்னாரு. எப்படி உபவாசிக்கணும்னு சொல்லி கொடுத்ததுக்கு முன்னாடி எப்படி உபவாசிக்காதன்னு சொன்னார். அப்ப எப்படி ஜெபம் பண்ண வேணும்னு சொல்றது அந்த டீச்சிங் பாருங்க. மேத்யூ 5ல இருக்குது. இது எங்கெங்க இருக்கு? இயேசு இப்படிலாம் ரொம்ப இது ஒரு பெரிய கேள்வி. நீங்க பைபிள் பக்கமே போகாத ஆளா இருப்பீங்க. சர்மன் ஆன் தி மவுண்டன்ங்க. வேற எங்கேயோ இருந்து அதை எடுத்துட முடியல. இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரசங்கம், மலை பிரசங்கம். மலை பிரசங்கம் என்ன மலை பிரசங்கத்துல பண்றாரு? சொல்றாரு,
அவர்கள் வீண் வார்த்தைகளை அளப்புறதுனால அது கேட்கப்படும்னு நினைக்கிறாங்களாம். இவங்க 1000 நினைச்சுக்கிறாங்க, நீங்க 1000 நினைச்சுப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஜெபத்துல பதில கொண்டு வர முடியாது. மத்தேயு 6:7 அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை. இப்ப ஜெபத்துல வீண் வார்த்தை என்ன பண்ணாத, அளப்பாத. அவர்கள் அதிக வசனிப்பினால் என்ன ஐடியா பாருங்க, அவங்க ரொம்ப நேரம் அப்படியே இப்படி என்னன்னா அப்படியே இந்த கடவுளை தாஜா பண்ணி இவங்க வாங்கிடுற மாதிரி யோசிக்கிறாங்க. கடவுள் அவர் சொல்றாரு, எப்பா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இதெல்லாம் ஃபெயில் ஆயிடும். நீ ஜெபத்துல ஒண்ணுதான் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்னா, எனக்கு நினைப்பூட்டு அவர் வார்த்தையை கொண்டு வந்து, தேவரீர் இப்படி சொல்லி இருக்கிறீரே அது மெய் என்று விளங்குவதாக. அல்லேலூயா. அந்த வார்த்தையின் அடிப்படையில் நீங்க சில வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்க நான் டிக்டோவா பைபிள்ல சொல்லியிருக்க அப்படியே நீ சொல்லணும், ஈயடிச்சாங்க காப்பி சொல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அந்த எசன்ஸ், வார்த்தையினுடைய எசன்ஸை எடுத்துக்கிட்டு இப்ப நீங்க சொல்றீங்கன்னா அது வல்லமையுள்ளதாக மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இப்ப பாருங்களேன், எந்த காரியத்துல நீங்க ஒரு பதில பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில பொருளாதாரமா இருக்கலாம், சுகமா இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில ஒரு சீர்படுதலா இருக்கலாம், தொழில முன்னேறத பற்றி இருக்கலாம், ஊழியத்துல இன்னும் ஒரு ஜெயத்தை பார்க்கிற ஒரு காரியமா இருக்கலாம், இன்னும் வாழ்க்கையில பல காரியங்கள் இருக்கலாம். பாருங்க, ஜெபமே அப்படிப்பட்ட ஒன்றை பற்றியது தானே. மார்க் 11:23-24 நிறைய வாட்டி படிச்சிருக்கிறோம். ஆனா இப்போ வேற சில விஷயங்களை படிக்க போறோம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே. யார் சொன்னபடியாகும்? அவன். எல்லாம் சொல்லுங்க, அவன் சொன்னபடியே. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அப்படிதாங்க எல்லாம், அப்படிங்கிற மாதிரி வேதவசனம் சொல்லல, அவன் சொன்னபடியே. இப்போ இந்த இடத்துல சொல்லுதல் அப்படிங்கிறது 3 முறை வருகிறது. இந்த ஒரே வசனத்துல பேசுவது பற்றி எத்தனை முறை இருக்குது? 3 முறை இருக்குது. பாருங்க, இதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க என்னத்தலாமோ சொல்லாம நீங்க தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நீங்க சில விஷயத்தை என்ன பண்ண ஆரம்பிக்கீங்க, பேச ஆரம்பிக்கீங்க. உங்க சொல்லுதலுக்கு சில வல்லமை இருக்கிறது. சிலர் பாருங்க இதை பற்றி எல்லாம் ரொம்ப பெருசா நினைக்கிறது இல்ல, கண்டது எதையாவது என்ன பண்றது, பேசுறது. அப்புறம் ஏன் பிரதர் என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது அப்படின்ட்டு. இல்லங்க, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அல்லேலூயா. அதை ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு போக முடியாது பாருங்க. அதனால இங்க சொல்றாரு, சொல்லி சொல்லின்னு 3 முறை என்ன பண்ணுது, வருது. பாருங்க, இது ஜெபங்கிறதே சொல்லுவதுதான். எதை சொல்றது? தேவனுடைய வார்த்தையை சொல்றது, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் சொல்வது. மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று, அங்க மலையை பார்த்து பேசுறதை பத்தி பேசியிருக்குது, மலையை பற்றி பேசுவதை பற்றி சொல்லல. அல்லேலூயா. எப்படி ஜெபிக்க வேண்டும்ங்கிறது இன்னொரு சப்ஜெக்ட் பாருங்க. நான் லேசா சில விஷயம் சொல்றேன். தீர்வுகளை ஜெபியுங்கள். Pray the solution, don't pray the problem. சில ஜெபம்னால என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரச்சனையை சொல்லுகிற நேரம். பிரச்சனை அவருக்கு நல்லா தெரியுங்க, அந்த அளவுக்கு தெரியாமலே இருக்கிறாரு. அவர் ஆண்டவரா இருப்பாருன்னா கட்டாயமா உங்க பிரச்சனை தெரியும். இப்ப அவர் என்ன சொல்றாரு, தீர்வுகளை பேசு, தீர்வுகளை சொல்லு, என்ன நடக்கணுமோ அத சொல்லு. அப்போ அங்க அப்படிதான் நடக்குது. இப்போ இது கொஞ்சம் இதை எப்படிங்க நீங்க ஜெபத்தோட எப்படி கனெக்ட் பண்ண முடியும்? நான் கனெக்ட் பண்ணல, அவர் கனெக்ட் பண்ணிருக்கிறாரு. அடுத்த வசனம் பாருங்க, 23 படிச்சீங்களா? 24 இயேசு, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது. அப்ப இது எதனோட கனெக்ட் பண்றாரு? பிரேயரோட கொண்டு கனெக்ட் பண்றாரு. கன்ஃபஷிங், இந்த வார்த்தை அறிக்கை செய்தல், இதெல்லாம் நம்ம பேசுறோம். ஆனா எதனோட கனெக்ட் பண்றாருன்னா, ஜெபத்தோட கொண்டு என்ன பண்றாரு, கனெக்ட் பண்றாரு. கனெக்ட் பண்ணி என்ன சொல்றாரு பாருங்க, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது. உங்களுக்காக யாரோ ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யணும்னு சொல்லி இல்ல. ஹலோ, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆங்கிலத்துல வாட் திங்ஸ் யூ டிசைர் அப்படின்னு வருது. தமிழ்ல அது வருதா? விரும்பி வருதா? வரல. தமிழ்ல அது வரல இல்லையா? ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போதுங்கிறதா வருது. இங்கிலீஷ்ல நீங்கள் எதை விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்களோ. ஏன்னா ஜெபமே எப்படிதான் வருது, இப்ப கேட்கறதுன்னு சொன்னாலே அதுக்குள்ள இருக்குதுதான். ஆனா எப்படி கேட்பீங்க? சும்மா எதையாவது கேட்பீங்களா? நீங்க இதை விரும்புவீங்க, ஆழமா விரும்புறீங்க, அதைத்தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஜெபத்துக்கு கொண்டு போவீங்க. அப்ப பாருங்க எப்படி சொல்லிருக்குது, நீங்கள் விரும்பி கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு, அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஜெபங்கிறதே எப்படி இருக்குன்னா, பைபிள்ல நீங்க எல்லா இடத்துலயும் பாருங்க, இந்த ஜெபம்னு பேசுறது எல்லாமே பெற்றுக்கொள்ளதான் போய் முடியுது. ஆனா இங்க எத்தனை பேருக்கு அப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்னு கிறிஸ்தவங்களை கேட்டு பாருங்க.
ஏன் என் ஜெபத்திற்கு தேவன் இன்னும் பதிலளிக்கவில்லை? இதுதான் நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிற கேள்வி. நான் எத்தனையோ கூட்டத்துக்கு போயிட்டேன், எத்தனையோ பேர் எனக்காக பண்ணிட்டாங்க, இப்படியே போயிட்டாங்க பாருங்க. ஒரு கர்த்தருடைய வழிகளையே புரிஞ்சுக்கல. வாழ்க்கை ஃபுல்லா ஃபெயிலியர். பிரேயர் லைஃப்லயும் ஒரு ஃபெயிலியர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெபத்திலேயே நம்பிக்கை இல்லாம போயிடும். அதனாலதான் இயேசுநாதர் பாருங்க, இவன் சோர்ந்து போவான்னு தெரிஞ்சுதான் அவர்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணும்படி அவர்களுக்கு ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஏன்னா நம்ம ஆள் ஜெபிச்சு ஜெபிச்சே சோர்ந்து போவான்னு அவருக்கு தெரியுது பாருங்க. லூக்கா 18:1 எதை பற்றியது? சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்காக ஒரு ஓமையை சொல்றார். அந்த ஓமையும் நம்ம வேற மாதிரி மாத்தி இருக்கிறோம். அது வேற, அது இன்னொரு நாள் எடுப்போம், இப்ப டைம் இல்லை. ஆனா ஒண்ணு கவனிங்க, இங்க ஜெபத்துல நீங்க விரும்பி எதை கேட்கிறீங்களோ அதை நீங்க என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ என்ன நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன், ஜெபத்துல எதையோ போட்டு நான் அளப்புறது இல்ல, எதையோ நான் போய் சொல்றது இல்ல. என் ஜெபத்துல நான் எதை கொண்டு வருகிறேன் என்றால் தேவனுடைய வார்த்தைகள். அல்லேலூயா. எப்படி பலன் வருகிறது ஜெபத்துல? அதுதான் நீங்க யோவான் 15:7 படிச்சோம். என்ன படிச்சோம்? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொள்வது, எல்லாம் சொல்லுங்க, கேட்டுக்கொள்வது எதுவோ. இப்ப கேட்டுக்கொள்வதுக்கு முன்னாடியே என்ன வருது? வார்த்தை வருது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். இப்ப வார்த்தை போய் ஒரு ஆளுக்குள்ள நிலைச்சிருக்க ஆரம்பிக்கு, இப்போ கேட்டுக்கொள்கிறது ஆரம்பிக்கிறது. ஜெபத்துக்கு முன்னாடியே ஒண்ணு இருக்குதுன்னா அது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. ஆதியிலே ஜெபம் அல்ல, ஆதியிலே வார்த்தை. நம்ம எல்லாத்தையும் மாத்தி போட்டு ஒரு பலனையும் பார்க்காம இருக்கிறோம். அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதன்படி செய்யுங்கன்னா தான் தண்ணி ரசமாச்சு, திராட்சை ரசமா. இப்ப தண்ணி அப்படியே இருக்கு, ஒன்னும் நடக்க மாட்டுக்கு. ஏன்னா இவங்க 1000 ஐடியாக்கள்ல பண்ணிட்டு இருக்காங்க. அதான் சொல்றாருங்க பாரு, இதெல்லாம் பண்ணாத, அளப்பாதங்காரு. இது ஏசு பாருங்க கொஞ்சம் வேற மாதிரி, ஏப்பா நீ கரெக்டா ஜோம்ல அளப்பாதங்காரு. ஏன்னா அவர் பல அலப்புதலை கேட்டிருக்காரு, மனுஷரா வந்திருக்கிறதுனால கொட்டி தீர்க்காரு. இவ்வளவு வருஷத்துல எவ்வளவு அலப்புதலை கேட்டிருக்கேன் தெரியுமா? அவர் பாருங்க யுகாயுகமா பெரிய அனுபவம் பாருங்க. அதனால அளப்பாத, போட்டு அளப்பாத. நம்ம எதை சொல்லுவோம்? கண்ட கலியதும் பேசி ஜெபத்தை பத்தி பேசுறாரு. ஏதோ தெருவில் டீ கடையில 4 பேர் பேசுற காரியத்தை பற்றி அவர் பேசல. புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் பிரேயர் பண்ற ஒரு காரியத்தை பத்தி சொல்றாரு. அப்ப ஜெபத்துல பல பேர் என்னத்தலாமா பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்ல, தேவனுடைய வார்த்தை. அப்போ நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். அப்போ வார்த்தை நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஜெபம்னு ஒன்று வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த வார்த்தைகள்லாம் எடுத்து கொஞ்சம் தியானிங்க, கொஞ்சம் மெடிடேட் பண்ணுங்க. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் என் சுகத்தை, உங்களுக்கு எதுல பலனை பார்க்கணும்னு விரும்புறீங்க, அதை பற்றி அவர் என்ன பேசியிருக்கிறாருன்னு பாருங்க. அதை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்க. சுகத்தை பற்றி, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி. இப்போ பாருங்களேன், உதாரணத்துக்கு உங்க குடும்பங்களின் ரட்சிப்பை பற்றி நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே அவன் காலை உடையும் அப்பா, ஆண்டவரே குடிச்சு குடிச்சு அந்த ஆளு கெட்டு போகிறான், ஆண்டவரே எப்படியாவது காலை உடைச்சு ஸ்கூட்டர்ல போகும்போது தள்ளி விட்டாவது அவனை மாத்துங்க ஐயா. இப்படியே சொல்றாங்க, இப்படியே ஜெபிக்கிறாங்க. இதுல என்ன அன்னைக்கு நானும் நாகராஜும் போதகர்களுக்கு பேச போயிருந்தோம். நான் பிரசங்கம் பண்ணதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஜெபம் நடத்திட்டு இருக்கிறாரு. என்ன ஜெபம்னா, ஆண்டவரே இந்த கிராமத்துல ஒரு மனுஷன் இருக்கான் பொல்லாதவன், சுவிசேஷத்துக்கு எதிரியா இருக்கிறான், ஒண்ணு அவனை ரட்சிங்க, இல்லன்னா மைக் போட்டு தள்ளுங்க. அத சொல்றதுக்கும் தைரியம் இல்ல. அப்படியே சொல்றாரு. எங்களுக்கு நாகராஜ் முடிக்காரு. நானாவது இந்த மாதிரி 2-3 பார்த்துட்டு அவர் இப்படி பாக்காரு. என்ன சூனியம் கீனியம் வைக்காங்களா இல்ல ஜெபம் நடக்குதா? இது என்னது? இது நீங்க பாருங்க, இது ஏதோ நேத்தைக்கு கிறிஸ்தவங்க பண்ண ஒரு ஆள் இல்ல, போதகர்கள். ஆமென் ஆண்டவரே. ஏன்னா இது பாருங்க, இப்ப பாருங்க, ஒரு ஆள் மனம் திரும்புதல் கூட எப்படி ஜெபம் பண்ணணும் நமக்கு தெரியல. ஒரு ஆள் ரட்சிக்கப்படுறதுக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. அதனாலதான் சொல்றேன், ஏன் ஃபெயிலியர் ஆகுது? இதை மட்டும் எடுத்தீங்கன்னா ஒண்ணுக்கும் அங்க நோ வராது, எல்லாத்துக்கும் ஆம் என்றும் ஆமென் என்றும் எஸ் என்று பதில் வர ஆரம்பிக்கும். இதை மட்டும் ஒருத்தன் எடுத்துட்டு நின்னாம்னா, ஆண்டவரே இப்படி சொல்லிருக்கீங்கன்னா அவ்வளவுதான். இதுக்கு மரியாதை இருக்கு, வேற எதுக்கு மரியாதை கிடையாது. அவன் பாருங்க, சின்ன ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம கத்துக்கணும், எப்படி அதுக்கு ஜெபம் பண்ணணும். வேதத்துல இருக்குது பாருங்க நிறைய. யோசுவா 24:15, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னே யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த
தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ. இப்ப சொல்றான் பாருங்க, நீங்க எதை சேவிப்பீர்களோ அப்படின்னு சொல்லிட்டு, ஐ டிசைட் ஒன் திங், நான் ஒரு காரியத்தை என்ன பண்ணிட்டேன், தீர்மானிச்சிட்டேன். நானும் என் வீட்டாருமாய் ஒன்றா கர்த்தரையே. அப்ப இதுதான் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக சொல்ற வார்த்தை. தேவனே, நான் மட்டும் சேவிப்பேன்னு போடல ஐயா, நானும் என் வீட்டாருமாய் ஒன்றாய் கர்த்தரையே சேவிப்பேன் சொல்லி இருக்கிறது. அது மெய் என்று விளங்குவதாக ரட்சிக்கப்படாத ஆளெல்லாம் மாற ஆரம்பிச்சிருவாரு. குடும்பத்துல ஒரு ரட்சிப்பின் ஊற்றுகள் ஓட ஆரம்பிக்கும். அது வரைக்கும் என்ன சொன்னீங்க எல்லாம் மாற ஆரம்பிச்சிருவாரு. இதுதான் கீ பாருங்க. இது இப்படி ஒவ்வொன்றுக்கு நீங்க எடுக்கணும். நானும் என் வீட்டாருமாய் ஒன்றாய் கர்த்தரையே சேவிப்போம். நான் மட்டும்தான் ஏன் சேவிக்கேன், இன்னும் பல பேர் வேற எதெல்லாமோ சேவிக்கிறாங்க அல்லது உண்மை அறியாம இருக்காங்க. ஆனா இவன் ஜோஷுவா பண்ணு சொல்றான் பாருங்க, நானும் என் வீட்டாருமாய் ஒன்றாய் கர்த்தரையே சேவிப்போம். இப்படி சொல்லிருக்கு. கர்த்தாவே, நான் தனியா சேவிக்கிறதுக்கு அழைக்கப்படல, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் என்று சொல்லி இருக்கிறது. தாப்பனே, அது மெய் என்று விளங்குவதாக. சொல்ல சொல்ல குடும்பங்களுக்குள்ள ரட்சிப்பு நடக்க ஆரம்பிக்கும். மனம் மாறாதவர்கள் மாறுவார்கள். இதை விட்டுட்டு என் வீட்டுக்காரர் தான் பிரச்சனை, என் வீட்டம்மா தான் பிரச்சனை, ஒவ்வொரு கூட்டத்திலையும் போய் அவர் சரி கிடையாதுங்க, அவரை பத்தி ஊரு பூரா தெரியுது. ஏன்னா இந்த அம்மா பிரபலமாக்கி விட்டுருக்காங்க. அவர் வெளியில தலை காட்ட முடியல. என்னைக்காவது அவர் ரசிக்கப்பட்டு வந்தாருன்னா, ஓ அந்த ஆள் நீங்க தானா, உங்களை எனக்கு முதல்ல தெரியுங்க அப்படிங்காங்க. ஏன்னா எல்லா கூட்டத்திலும் உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணிருக்கோம், கர்த்தர் பாருங்க உங்களை இன்னைக்கு மாத்திருக்காரு அப்படிம்பாங்க. அவர் பாருங்க, அம்மா நான் அப்படி கூட ஒரு கிளாஸ்ல குடிச்சிட்டு இருந்தேன், இது ஊரு பூரா தெரிஞ்சு பாருங்க இங்க என்ன சொல்லியிருக்கு பாருங்க. ரட்சிப்புக்காக இப்படிதான் சொல்லிருக்கு. இதை விட்டுட்டு நீங்க வேற எதெல்லாம பண்ண முடியாது. இப்போ ஐசிசி பேங்க்ல எனக்கு அக்கௌண்ட் இருக்கு பாருங்க. அன்னைக்கு நான் கொஞ்சம் அமௌண்ட் போய் போட போறேன், சில இது கரெக்டா நிரப்பல. நான் சொல்றேன், சார் நீங்க இதை இப்படி போட்டீங்கன்னா தான் நான் இதை என்ன பண்ண முடியும், உள்ளே எடுக்க முடியும் அப்படிங்கிறான். எனக்கு தெரியலையே, நான் அப்புறம் சொல்லித்தரேன். நமக்கு உரிமை உள்ள காரியங்களுக்கு கூட இப்படி போட்டாதான் அது ஆக்சஸ் ஆகும். சாதாரண உலகத்துல பாருங்க எவ்வளவு சிஸ்டம் இருக்குது பாருங்க. எப்படி வேணாலும் நீங்க அதை ஏத்துங்கன்னா அப்புறம் வேற எங்கேயாவது ஏறிடும். எப்படியாவது போடுங்க, சிலர் ஆண்டவர்ட்ட எப்படியாவது செய்யுங்க, எதையாவது பண்ணுங்க ஆண்டவரே. இப்படிலாம் பண்றதுக்கெல்லாம் அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது பாருங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தெரியாம பண்ண ஜபத்துக்கெல்லாம் அவர் பதில் தரலாம் சொல்லல, கிருபையா பதில் தந்திருக்கிறாரு, அதனால உட்கார்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீ ஆனா அப்படியே போயிடக்கூடாது. ரொம்ப நாளா பைபிள்ல போட்டிருக்குது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கூட அவர் என்ன பண்ணாரா கேட்டார். அதுக்காக இப்ப என்ன நம்ம ஆளுகள் என்ன பண்ணாங்கன்னா, அண்டர்லைன் பெருமூச்சை கேட்டார். ஊரெல்லாம் பெருமூச்சு ஜெபம். என்ன பண்ணணும், எல்லாரும் என்ன பண்ணணும், நல்ல நல்ல மூச்சை பெரிய மூச்சா எடுத்து விடுங்க. ஆண்டவரே இங்க இந்தியா, ஆண்டவரே ஆஸ்திரேலியா, சில மூச்சு போயிருது. ஏன்னா கர்த்தர் பெருமூச்சை கேட்டார். எல்லாத்துக்கும் வசனம் வச்சிருக்காங்க பாருங்க நம்ம ஆட்கள். எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சி ஒரு கேட்டார்னு போட்டிருக்கு உடனே. அதுதான் கர்த்தருடைய வழி, அது கிடையாது. அவன் அழுதான், கூப்பாடு போட்டான், கர்த்தர் கிருபையா நினைச்சு பண்ணாரு. கண்ணீரை கண்டேன்லாம் சொல்லுதாரு, காணலாம் சொல்லல. ஆனா நீ அழுதுகிட்டே சொன்னாரு, அது சொல்லல, அது மெத்தட் கிடையாது. அப்ப கிருபையா இரக்கத்தின் அடிப்படையில சில காரியங்கள் கரெக்டா பண்ணல, ஆனா கூட அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, செஞ்சிருக்கிறார். அவருடைய அன்பு நிமித்தம் கிருபை நிமித்தம் செஞ்சிருக்கிறாரு. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, கொஞ்சம் நீ வளரணும்பா, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா என்ன பண்ணணும், நிறைய செய்யணும்னு நான் எதிர்பார்க்கிறேன், நினைப்பூட்டு என் வார்த்தை எடுத்துட்டு வா, உன் ஜெபங்கள் வல்லமையுள்ளதாக மாறும் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இதுதான் கீ பாருங்க. சாலமோன் சொன்னதுதான் கீ. என் தகப்பன் ஆகிய தாவீதுக்கு நீர் சொன்ன உம்முடைய வார்த்தைகள் மெய் என்று. அப்ப நீங்க இப்ப நான் ரட்சிப்புக்கு சொன்னேன், இப்ப நீங்க பொருளாதாரத்துக்கு ஜெபம் பண்ணும் போது நீங்க இதை யூஸ் பண்ண முடியும். என்ன சொல்ல முடியும், நிறைய காரியங்கள் இருக்கிறது. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேவைகளிலேயும் உம்முடைய ஐஸ்வர்யங்கள் விளங்குவதாக, அது மெய் என்று விளங்குவதாக. அப்படி சொல்ல சொல்ல பொருளாதார அபிவிருத்தி வரும்.
வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன்மீது ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ இல்லையோ என்ன சோதிச்சு பாருன்னு சொன்னீங்களே, அதன்படியே நடப்பதாக. அப்ப அது அப்படி நடக்கும். எல்லாத்துக்கும் நீங்க எடுக்கலாம் பாருங்க. அதுக்குதான் இது வாக்குத்தத்தங்களின் புத்தகம். அதை அப்படியே ஜபமா மாத்தணும். அததான் உங்களுக்கு சொன்னேன், அனுக்கிரகம் பண்ணுவேன், ஆனால் அதை நான் செய்யும்படி அவர்கள் கடவர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க. தேசத்தையே மாத்தலாம். ஹல்லேலூயா. குடும்பங்களை மாத்தலாம். சரியா ஜெபிக்கிற ஆட்கள் எழும்புனாங்கன்னா ரொம்ப வல்லமையான காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். மனிதன் வேண்டிக் கொள்ளாமல் தேவன் தாமாக இந்த பூமியில் ஒன்றையும் செய்ய மாட்டார். அதுதான் அவர் உங்களுக்கு தந்திருக்கிற மரியாதை, அதுதான் உங்களுக்கு தந்திருக்கிற உரிமை. இப்போ இயேசு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரா? இப்போ இயேசு ஜெபம் பண்றாரா? சிலர் கேள்வி பாருங்க, என்ன சொல்றீங்க பிரதர்? பண்றாரா பண்ணலையா? பண்றாரு. இப்பமும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஜெபம் பண்றாரு. ஏன் அவர் ஜெபத்துக்கு இப்பமும் பிதா செவி சாய்க்கிறாரு? கீ சொல்லுங்க பார்க்கலாம். மெயின் கீ. ஏன் இயேசுவின் ஜெபம் இப்பமும் இயேசு இப்ப இங்க கிடையாது தானே, ஆனா கூட இயேசுவின் ஜெபத்துக்கு என்ன பண்றாரு? ஏன் தெரியுமா? வாட் இஸ் தி கீ? எது கீ தெரியுமா? பாருங்க, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவர் மனிதனாகிய இயேசு கிறிஸ்து. ஸ்டில் அந்த இன்கார்னேஷன்ல எப்படி மனிதனாக அவர் மாறினாரோ, நித்தியம் நித்தியம் அவர் மனிதராகவே இருக்கிறாரு. அதனாலதான் அவர் ஜெபங்களுக்கு பதில் வந்துட்டு இருக்கு. இல்லன்னா அவர் பண்ண முடியாது. ஏன்னா அவர் நித்திய தேவகுமாரனா இருந்தாலும் மனுஷகுமாரனா ஆனவர் இப்போதும் அப்படிதான் இருக்கிறார். அவர் மனிதரா இருக்கிறபடியினால். பாருங்க, 2 வசனம் காமிச்சா உங்களுக்கு புரியும். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27. அவர் மனுஷகுமாரனா இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு இயேசுவுக்கு ஏன் நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரா கடைசியில? ஏன்னா அவர் மனுஷகுமாரனா இருக்கிறாரா? ஏன்னா இந்த பூமியில யாருக்கு தான் அதிகாரம் இருக்குது? மனுஷனுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படிலாம் வரணும். அதுவும் யோவான் காஸ்பல்ல எப்படி வரணும் தெரியுமா? யோவான் காஸ்பல்ல he is a son of godங்கறத எம்பசைஸ் பண்ற ஒரு புக். ஆனா அதுல அவர் தேவகுமாரனா இருக்கிறபடியால்னு சொல்லி இருந்திருக்கலாம். இல்ல அது சொன்னா அங்க லீகலா கரெக்டா எழுதலன்னு அர்த்தம். சட்டப்படி கரெக்டா எழுதல. சட்டப்படி எப்படி கரெக்டா எழுத முடியும்னா, அவர் தேவகுமாரனா இருக்கிறதுனால அல்ல, மனுஷகுமாரனா இருக்கிறபடினால் அதிகாரத்தை அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனம் காமிக்கிறேன். 1 தீமோத்தேயு 2:5 இருந்து படிங்க. தேவன் ஒருவரே, தேவனுக்கு 2 பேருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் வருகிறது. இன்னும் பல ஆதாரங்கள் இருக்கிறது. எபிரேயர் புத்தகத்தெல்லாம் வாசித்து பாருங்க. அவர் மனுஷனா பிரதான ஆசிரியரா இருக்கிறார். ஆனா யாரா இருக்கிறாரு? நம்மளை போல. அதனாலதான் அவர் அங்க போய் நிக்கிறார். அவருக்கு ஆக்சஸிங் எப்படி நடக்குது? அவர் அங்கிருந்து எப்படி இங்க சில ஆக்சஸ் பண்ண முடியுதுன்னா, ஒரு மனுஷனா இருக்கிறதுனாலதான் எர்த்ல ஆக்சஸ் பண்ண முடிகிறது. ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்னெல்லாம் வேண்டிக் கொள்றீங்களோ அது டபுளா பலன் தர முடியும். ஏன்னா அங்க ஒரு பிரதான ஆசிரியர் இருக்கிறார். தனி சப்ஜெக்ட் பாருங்க. இயேசு பிரதான ஆசிரியரா இருக்கிறதுனால நம்ம ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளதா மாறுன்னு படிச்சோம்னா இன்னும் வேற மாதிரி ஆயிடும் ஜெபிக்கிற விதமே. ஹல்லேலூயா. இந்த மாதிரியான அறிவு தெளிவோட நீங்க பண்ணும்போது ஜெபம் சாதாரணமா இருக்காது, வல்லமை உள்ளதாக இருக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக. இன்னும் எத்தனை காரியங்கள் வேணாலும் எடுத்துக்கோங்க. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும், அதை நீங்க அப்படியே திறந்து விடுற ஒரு கீ தான் ஜெபமாக இருக்கிறது. ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச்